சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு அற்புதமான அரங்காட்சிகை ஒன்றை நிகழ்த்திவிட்டு, அதன் பின்னர் அந்த நிகழ்வு குறித்த ஒரு நியாயமான கருத்துக்களை வேண்டி கலந்துரையாடல் ஒன்றை நிகழ்த்த வேண்டும் என்று அன்புக்குரிய திரு மாவை நித்யானந்தன் அவர்கள், அதாவது இந்த நாடகத்தினுடைய ஆக்குனர் மாவை நித்யானந்தன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் பேரிலே நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எனவே இங்கே புகழாரம் என்பதை தாண்டி ஒரு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பார்வை இவற்றைத்தான் அவரும் எதிர்பார்க்கின்றார். அத்தோடு இந்த அவருடைய எண்ணக்கருவை ஒரு அற்புதமான ஒரு அரங்காடலாக நிகழ்த்திய நாட்டியமணி பகீரதி பார்த்திபன் அவர்களும் இணைந்திருக்கின்றார். எனவே இருவரும் இந்த நிகழ்வு சார்ந்து நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அல்லது உங்களுடைய கருத்துக்களுக்கான விளக்கங்களை அவர்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். சம்பிரதாயபூர்வமாக நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கின்றேன். மாவை நித்யானந்தன் அவர்களோடு, இந்த சிலப்பதிகாரம் என்ற முயற்சிக்கு முன்னர் உங்களுடைய மற்ற முயற்சிகளை நான் அறிந்திருக்கின்றேன். இதுதான் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு இதிகாச முயற்சி, அப்படியா? ஆமாம், இதிகாசம். அதற்கு முதல் கூடுதலாக நாடகங்கள், சமூக நாடகங்கள். என்னை பெரும்பாலும் என்னை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுகிறவர்கள் அங்கத நாடகங்கள், அரசியல் சார்ந்த அங்கத நாடகங்களை எழுதுபவர் என்றுதான் எங்கே இருந்தாலும் என்னை சொல்லுவது வழக்கம். அந்த பேரை மாற்ற வேண்டும் மட்டும் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இது அந்த பேரை மாற்றி இருக்கும் நினைக்கிறேன். எனவே இது உங்களுக்கு இது ஒரு புது முயற்சியாக இருந்தது, அப்படியா? காப்பியம், காவியத்தை, பழைய இலக்கியத்தை எடுத்து நாடகமாக்குறது எனக்கு புது முயற்சி தான். இதுவரை நான் அதை செய்வதில்லை. பிள்ளைகளுக்காக சின்ன சின்ன நாடகங்கள் அவ்வப்போது செய்திருக்கிறேன். சும்மா யமனம், அந்த தூதுன்னு சொல்லி அதெல்லாம் பிற விஷயங்கள். காத்திரமான இலக்கிய நாடகம் என்று சொல்லி முதலாவது முயற்சி எனக்கு. ஐயா எலெக்ஷன் கேட்கிறார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நாங்கள் நித்தி ஐயா அவர்களை பற்றி கேள்விப்பட்டது, நாடக முயற்சி என்று சொல்லி அதுதான் அவரும் சொல்றாரு நினைக்கிறேன். அதிலிருந்து வித்தியாசமாக இப்பொழுது சிலம்பு செய்த மாவை நித்யானந்தன் அவர்கள் என்ற மாதிரியான வடிவத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு காப்பியத்தை எடுத்து அவர் இப்படியாக ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கின்றார். அடுத்ததாக நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இந்த நிகழ்வை ஒரு பிரமாண்டமான ஒரு அரங்காடலாக நிகழ்த்திய பகீரதி பார்த்திபனிடம் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கான வாய்ப்புகளை தருகின்றேன். நித்தி அண்ணா அவர்கள் இந்த படைப்பை உங்களுக்கு தந்த பொழுது அதை எப்படி நீங்கள் உள்வாங்கினீர்கள்? இப்படி இவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பை கொடுக்க முடியும் என்ற அந்த சிந்தனை உங்களுக்கு உடனே ஏற்பட்டதா அல்லது கொஞ்ச காலம் தேவைப்பட்டதா? இதுக்கு சிறந்த ஆயத்தங்கள் செய்திருந்தோம். நித்தி சாரோட நாங்கள் ஆரம்பத்திலே அவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொரு நாளும் அதை பற்றின தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார். இரவு நேர தொலைபேசி அழைப்புகள் மூலம் நாங்கள் தெரியாதவற்றை விளங்கி கொண்டு அவர் ஏற்கனவே நாடகத்தில் புலமை பெற்றவர். அவரது கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு செய்தபடியால் அவ்வளவு பெரியதாக ஒரு சவால்கள் இருக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் நாடகத்தை முற்றாக எழுதிவிட்டு அதை பயிற்சிக்கு ஆரம்பிக்கவில்லை. நாடகம் எழுதி கொண்டிருக்கு, அது ஒன்கோயிங்க, அதுவும் பிராக்டிஸும் போய்கொண்டிருக்கேக்கல அந்த சவால்கள் பெரிதளவில் தெரியவில்லை என்று நான் கருதுகின்றேன். சார், இனி எங்களோடு இணைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், விமர்சகர்கள் என்று எல்லா விதமான முகங்களையும் கொண்டவர்களை நான் அழைக்க இருக்கின்றேன். அந்த வகையிலே கலாநிதி சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்கள், அவர் சட்ட துறையில் மட்டுமன்றி அடிப்படையில ஒரு ஊடகர். எனவே அவருடைய அந்த கேள்வியோ அல்லது கருத்தோ மிக காத்திரமாக இருக்கும். சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். முதலில் இந்த வாய்ப்புக்கு நன்றி. என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு உண்மையிலேயே நான் ஒரு ரிவ்யூ ஒன்று எழுதி கொண்டிருக்கின்றேன். அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் வீரேஸ்வரிக்கு. படங்களுக்காக காத்திருந்து அந்த நேரத்தில் தான் கேட்டீர்கள். ஒரு நாடகம் என்று ஒரு ஆர்ட் கிரிட்டிக்காக, அதாவது நாடகங்களை எல்லாம் விமர்சகராக நான் ஒரு 12 ஆண்டுகள் இந்தியாவில் பணிபுரிந்திருக்கின்றேன். ஒரு நாடகம் என்றால் அந்த நாடகத்துக்குள் உங்கள் மனோநிலையை திருப்ப வேண்டும். அதுதான் அதனுடைய வெற்றியின் அடையாளம். அந்த வெற்றியின் அடையாளம் அந்த முதல் காட்சியிலேயே தென்பட்டது. அதனால் சரியான ஒரு இடத்துக்குத்தான் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நான் போனேன். ஏனென்றால்
சிலம்பில் சட்டமும் அறமும் என்று சிலப்பதிகாரம் சட்டத்தை எப்படி கையாண்டது என்று முதல் பெண் வழக்குரைஞர் கண்ணகி என்று புத்தகம் எழுதியிருக்கின்றேன். அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. அதை ஐயா அவர்கள் மிக அழகாக கையாண்டிருந்தார்கள். பகிரதி, உங்களுக்கு பெரிய நன்றி. ஏனென்றால் அதை ஒரு நடன காட்சியாக அவருடைய கண்களால் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள், பிறகு அதை எங்கள் கண்களால் பார்க்க வைத்திருக்கின்றீர்கள். அதை எங்கள் கண்களால் பார்க்கும் போது எங்கள் மனதுக்கு ஒரு விருந்தை கொடுத்திருக்கின்றீர்கள் என்று சொல்ல வேண்டும். மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. இரண்டாவது, ஒரு நாடக அரங்கில் அந்த லைட்டிங் என்று சொல்வார்கள், அது ஒரு புதிய இடம். நீங்கள் மெல்பர்னில் செய்திருந்தால் உங்களுக்கு அது இலகுவாக இருந்திருக்கும். அந்த இடத்துக்கே நான் அன்றைக்குத்தான் அதன் உள்ளே போய் ஒரு நாடகம் பார்த்திருக்கின்றேன். அந்த புது இடத்தில் அந்த ஒளி அமைப்புகளை எப்படி அமைத்தீர்கள், மற்றது அந்த கதாபாத்திரங்களை எப்படி பொசிஷனிங் செய்தீர்கள், அந்த நிலையில் ஒவ்வொரு நிலையில் வைக்கும் போது ஒருவர் மீது ஒருவர் நிற்காமல் மறைக்காமல் செய்யக்கூடிய இது. மூன்றாவது, ஒரு நாடகத்திற்கு செட் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த தேவையான பொருட்கள் மிக எளிமையான இன்எக்ஸ்பென்சிவ் என்று சொல்லக்கூடிய பெரிய விலை கொடுத்த சிம்மாசனங்கள் எல்லாம் செய்யாமல் கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் ஐயா. மிக பாராட்டத்தக்கது. ஒரு ஒரு தாயகம் கடந்து நாம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அந்த விளக்குகளை தவிர அந்த கதாபாத்திரங்கள் மற்ற கதாபாத்திரங்களுக்கு முட்டுக்கட்டி போடாமல் அவரவர் பாத்திரங்களை அழகாக செய்தார்கள். அந்த முதல் பாதியில் வந்த கோவலனும் கண்ணகியும் பார்த்துட்டு நான் இரண்டாவது பாதியில் யாரும் கோவலன் கண்ணகி என்றது, இல்ல உங்களுக்கு கண் சரியில்லை அவங்கதான் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு புத்தகத்தில் பார்த்தா அந்த இரண்டாவது கோவலனும் கண்ணகியும் மிக வித்தியாசமான அந்த வித்தியாசம் தெரியாதவர் அந்த நாடகத்தை கொண்டு போனதுதான் அந்த நாடகத்தை அமைத்தவர், எழுதியவர், படைத்தவர், அதை நடிக்க வைத்தவர்களுடைய திறமையாகும். அதற்கு பிறகு இந்த ஒப்பனை, இந்த ஊரில் இவ்வளவு ஒப்பனைகளை மிக செலவில்லாமல் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அந்த கண்ணகியை கண்முன் கொண்டு வந்து காட்டினேன். அதுவும் அந்த இரண்டாவது கண்ணகி அந்த மதுரையை எரிப்பது எப்படி செய்ய போகிறாள் இவள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வேகம், விவேகம், துடிப்பு, அந்த எதிர்பார்த்தது எல்லாமே அதில் அமைந்திருந்தது. மிக ஒரு பாராட்டுக்கு உடையதாகும். இந்த உடைகள் எல்லாம் மிக அழகாக தேர்ந்தெடுத்திருந்தீர்கள். அதுவும் அந்த வண்ணங்கள் அந்தந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கை தேர்ந்த நாடக துறையில் இருக்கக்கூடிய ஒருவரால் தான் முடியும். அந்த போர் வீரர்கள் கொலை செய்ய வருகிறார்கள், கருப்பு ஆடையில் வருகின்றார்கள். கண்ணகி நெருப்போடு இருக்க போகிறாள், அவர் சிவப்பு ஆடையில் வருகின்றார். கவுந்தி அடிகள் இவர்கள் எல்லாம் வெந்நீர் ஆடைகள் அமைதியை தாங்கி வருகின்றார்கள் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல அந்த ஒலி இசை, உண்மையிலே நான் வருத்தப்பட்டது அந்த 2 நிகழ்வுகளையும் அடுத்தடுத்து காலம் கடந்து நடத்தியதால் பாடியவரும் தாளம் போட்டவரும் கூட இசைத்தவர்களும் 4 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. அதை சொல்லும் போது நான் கடைசியில் இன்னொரு விஷயம் சொல்லுகின்றேன். இப்படி பார்த்தால் இந்த இசைக்குழுவும் சரி, பாடியவர்கள் அந்த பாட்டுகள் கேட்பதற்கே அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அதனால் அந்த வடிவமைப்பு முயற்சிகள் எல்லாம் மிக அழகாக செய்திருந்தீர்கள் ஐயா. அது தவிர பார்வையாளர்களை கவனத்தை எப்படி கவர்ந்தது என்று பார்க்க வேண்டும். ஒரு நாடகம் என்று பார்க்கும்போது நாட்டு கொஞ்சம் நீளமாக போனதான் என்று நினைக்கின்றேன். இது நீங்க அடுத்தடுத்து செய்யும் போது சரி செய்து கொள்ளலாம். இரண்டாவது, சிலப்பதிகாரத்திலேயே மிக எளிய பாடல்கள் இருக்கும்போது சிலவற்றை நீங்கள் தயாரித்திருக்கின்றீர்கள். அந்த பாடல்களை கொஞ்சம் குறைத்திருக்கலாம், சிலப்பதிகார பாடல்களை அதில் கொஞ்சம் சேர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அது நான் படித்ததுனால் இருக்கலாம், பொதுவாக பார்ப்பவர்களுக்கு இந்த பாடல்கள் பிடித்தும் இருக்கலாம். அதை என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்தது, அந்த முக்கியமாக கூடுமான வரைக்கும் சிலம்பில் இருக்க பாடல்களை நீங்கள் எடுத்திருந்தீர்கள் என்றால் சில பாடல்களை குறைத்திருக்கலாம். அந்த ஆட்சியர் கூத்து, அப்புறம் குறவை கூத்து, இதெல்லாம் ஒரு பெரா நடனத்தோடு நிறுத்தியிருந்தால் அந்த நீளத்தை கொஞ்சம் நீங்கள் குறைத்திருக்கலாம். அந்த 2.25 மணி நேரம் என்பதை கொஞ்சம் குறைத்திருக்கலாம் என்பது ஒரு தாழ்மையான ஒரு இது. இரண்டாவது, புகார் காண்டம் மிக நீளமாக இருந்ததாக இருந்தது. நான் நேரத்தை பார்த்து விட்டு இன்னும் புகார் காண்டமே முடியவில்லையே, மற்ற 2 காண்டத்தையும் எப்படி கொண்டு வருவார்கள்? அதுவும் 3வது காண்டம் மிக முக்கியமான காண்டம். 2வது காண்டம் பயணக்காண்டம். அப்ப அது ஒரு குறை எனக்கு இருந்தது. இந்த பிள்ளைகள் நடித்தது, அவர்களுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்திருப்பீர்கள் பகிரதி. அந்த நடனம் நீங்கள் மெதுவாக ஒரு சின்ன ஸ்டெப்பை தான் பாடம் அந்த இது முழுக்க நீங்கள் காண்பிக்கின்றீர்கள். ஆனால் அதை மிகவும் அருமையாக நான் அதை ரசித்தேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது ஒன்று அவர்களை எங்கே திக்குமுக்காடாமல் ஒரு பிள்ளை செய்ய முடியாவிட்டால் அதை மாற்றிவிட்டு இன்னொரு பிள்ளையை கொண்டு வேஷம் கட்டி வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி தனித்தனி கம்பார்ட்மெண்டாக நீங்கள் அமைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது.
மிக சிறப்பாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். இந்த பாட்டுகள் சிலவற்றை மாற்றியிருக்கலாம், கொஞ்சம் குறைத்திருக்கலாம். அது செய்திருந்தீர்களா, ஒரு 2 மணி நேரத்துக்குள் இந்த நாடகம் அமைந்திருந்திருக்கும். சிறப்பான நிகழ்வு. நிறைய இது மாதிரி முயற்சிகள் செய்யுங்கள் ஐயா. இந்த மாதிரி ஒரு நல்ல நாடகத்தை தமிழ் மக்களுக்கு நீங்கள் கொடுத்ததற்காக கோடானு கோடி நன்றிகள். நன்றி நன்றி. சிலப்பதிகார அரங்காடல் பலவற்றை நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம். சிட்னியிலே ஒவ்வொரு ஆண்டும் சிலப்பதிகார மாநாடு நடைபெறுகிறது. நித்யண்ணா, நீங்கள் இந்த நிகழ்வை இந்த படைப்பை எழுதும் பொழுது எனக்கு தோன்றிய எண்ணம் என்னவென்றால், வளமையாக கோவலன், கண்ணகி, மாதவி, பாண்டிய மன்னன் என்று சுற்றி கொண்டு இல்லாமல் அந்த கலாச்சாரம், அந்த பின்னணியை கொஞ்சம் விரித்து இந்த படைப்பிலே கொடுத்தது போல ஒரு உணர்வு வந்தது. அது தன்னிச்சையாக எழுந்ததா அல்லது நீங்களே தீர்மானித்து அதை கொடுத்திருந்தீர்களா? இது உண்மையிலே இந்த நாடகத்தை நான் எழுத முற்பட்ட பொழுது என்னுடைய விருப்பம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்தை அதே மாதிரி மேடையேற்ற வேண்டும். அதான் எனக்கு மனதிலே விருப்பமாக இருந்தது. ஆத்தென்டிக் ப்ரொடக்ஷன். அப்ப நான் அவரையே பின்பற்றினேன். நாட்டார் வேங்கடசாமி நாட்டாருடைய உரைகள், சிலப்பதிகாரத்தை நேரடியாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. சிலப்பதிகாரத்தை படித்ததால் அது படித்து அது புரியாத கட்டத்திலே புரிந்த அளவு புரிந்து கொண்டு மிச்சத்தை நாட்டாருடைய உரை வாயிலாக விளங்கி கொண்டு கட்டம் அதுதான் எனக்கு கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் இது எடுத்தது. எனக்கு ஒவ்வொரு சந்திரகாக அருமையாக சொன்னார். ஒவ்வொரு காண்டமாக அப்படியே போய்கொண்டிருந்ததால நான் அதை பின்பற்றி எழுதினபடியால் இது பெருமையாக கண்ணகி கோவலன் கதையாக நான் எழுதுவதற்கு விரும்பவில்லை. இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை இன்றைய தமிழிலே கொண்டு வர வேண்டும். இதுதான் நான் விரும்பினது. கூடிய அளவுக்கு இன்றைய தமிழில கொண்டு வர வேண்டும். அதுல அந்த மிக ஆழமாக இருக்கின்ற இசை பற்றின விஷயங்கள், நடனம் பற்றின விஷயம், அதுகளுக்கெல்லாம் எனக்கு அறிவில்லை. அந்த அளவு அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் இந்திய நாடகத்துல கொண்டு வரவும் முயற்சிக்கவில்லை. அது பெரும் கருவூலம். அதை தொட்டிருந்தீர்களா அங்கங்க அந்த தொடர்பான தகவல்களை சேர்த்திருந்தோம். ஆமா, அந்த நாட்டிய வகை 11 கூத்து அதை சேர்த்திருக்கிறோம். ஆனால் மற்றும்படி நான் சிலப்பதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் விரும்பினேன். அதான் அந்த பயணம், அது எல்லாமே எதையுமே விடாமல் கூடிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின காரணம் தான் கேள்விக்கு பதில். நன்றி. அடுத்ததாக ஆசிரியர் இந்துமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே தமிழ் பாடநெறிக்கு ஒரு ஆசிரியராக அவர் தொடர்ந்து பல்லாண்டுகளாக இயங்கி வருகின்றார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே மிக முக்கியமான ஒரு தமிழ் ஆசிரியர். அவரிடமிருந்து அவருடைய பார்வை, அவருடைய கருத்து, குறிப்பாக நித்தி அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டது போல ஒரு வெளிப்படையான ஒரு பார்வையை எதிர்பார்க்கின்றார். எனவே நீங்கள் மனம் திறந்து பேசலாம். சொல்லுங்கள். முதலில் உங்களுக்கு பாராட்டுகள். ஒரு படைப்பாளிக்கு எப்பவும் ஒரு விமர்சகரின் கருத்துக்களை உள்வாங்குகின்ற அந்த மனோபக்குவம் இருக்க வேண்டும். தனியே நாங்கள் புகழ்ந்து போட்டு மட்டும் செல்வது மட்டுமல்ல நோக்கம். இதுல உள்ள சில குறைபாடுகளையும் சொல்வதன் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்வதற்கு அல்ல மேம்படுத்தி செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். முதலில் நல்ல விடயங்களை நாங்கள் முதலில் சொல்லத்தான் வேண்டும். இந்த பாத்திர தெரிவுகள், பாத்திர படைப்புகள் நன்றாக இருந்தது. அதிலும் எனக்கு மிகவும் மனம் கவர்ந்த பாத்திரம் கோவலன். அது முக்கியமாக இரண்டாவது பகுதியில் வந்த கோவலன். கோவலன் இப்படித்தான் இருப்பான், ஒரு கலா ரசிகன். அந்த கலா ரசிகன் என்ற அவன் ஒரு வணிகனும் கலா ரசிகனும். அப்ப அந்த பாத்திர படைப்பு, அது 2ஆம் பாகத்தில் வந்த கண்ணகி. அப்படியே என்னோட கண்ணை சிறு வயதில் திருமணமானவன், அப்படி கண் முன்னே கண்ணகிதானோ நிற்கிறாண்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு அப்படியே தோன்றிவிட்டது. அது மாதிரி பொற்கொள்ள மிகவும் அவருடைய தன்னுடைய பாத்திரத்தை மிகவும் திறம்பட செய்திருந்தார். எல்லோரும் சிரித்தார்கள் அவர் வருகின்றோடு. அவ்வளவு அந்த பாத்திர தெரிவு என்பது நன்றாக இருந்தது. அதே மாதிரி இந்த 3 அந்த பெண் பிள்ளைகள் நடனம் ஆடி வந்து அந்த கதையை ஒரு தொய்வில்லாமல் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த அடுத்த கட்டம் இருக்கின்ற பொழுது முன்னோட்டம் மாதிரி கூட இருக்கலாம். அந்த கதையை தொய்வில்லாமல் எடுத்து சென்றது ஒரு புது முயற்சியாக இருந்தது.
ஏனென்றா பாரதியை சொன்ன நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இன்னைக்கு அவனுடைய நெஞ்சையே அள்ளியதென்றால் நாம் எப்படி அதுல மிக முக்கியமாக வந்து மாணவர்களுக்கு இங்க பிரதான பள்ளிகளில கல்வி பழு இருக்கின்ற அதே நேரம் 4-5 மாணவர்கள் இல்லை, எத்தனையோ மாணவர்களை ஒன்று சேர்த்து ஒரு பாத்திரம் பெறாவிட்டாலும் மற்ற பாத்திரத்தை அந்த நாடகத்தை கொண்டு செல்வது என்பது, பயிற்சி கொடுப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. உண்மையில் அது பாராட்டுக்குரிய விடயம். அந்த அவர்களை கொண்டு வந்து அந்த கதை மற்றது இன்னும் ஒரு வித்தியாசமான உண்ட பார்த்தனா, கதை முன்னோட்டம் சொல்லுபவர்கள் அந்த கையிலே வந்து ஏடை வைத்திருந்து அந்த கதையை சொன்னார்கள். அதுவும் தமிழிலும் சொல்லி ஆங்கிலத்திலும் சொல்லி இருந்தார்கள். அது வித்தியாசமான ஒரு முயற்சி. அந்த ஏட்டை நான் மேலே இருந்தபடியால் அப்படியே பார்த்தேன். அந்த ஏட்டிலே எதுவுமே எழுதவில்லை, அப்படியே மனப்பாடம் செய்து மிக அழகாக அந்த கதையை சொன்னார்கள். அப்பொழுது எங்களுக்கு முன்னால் நிறைய மாணவர்கள் இருந்தார்கள், அவர்கள் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம். அதே மாதிரி அந்த விருந்தோம்பல் இன்றைக்கு எங்கள் தமிழர் பண்பாட்டிலே மிக உச்சமான பண்பாடு எது என்றால் விருந்தோம்பல் பண்பாடு. அது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. பல விமர்சனங்களுக்கு உள்ளாகின்ற பொழுது மீண்டும் நீங்கள் அந்த கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு வருகின்ற பொழுது கவுந்தியடிகள் அவர் சொல்லுகின்றார் என்னென்றா, இது துறவிகள் வாழுகின்ற இடம், இங்கே தங்க வைக்க கூடாது. அதனாலே மாதரி என்ற அந்த பெண்ணை அழைத்து அந்த இடத்திலே சமைப்பதற்கு எல்லா பாத்திரங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் பொருட்களாவே காட்டின்ற சட்டி பானை எல்லாம் கொண்டு வந்து அந்த பெரிய தலைவாழை இலை போட்டு அந்த உணவுகள் பரிமாறியது, அந்த கண்ணகி கீழே இருந்தது, அந்த கோவலன் இருந்து சாப்பிட்டது, உண்மையிலே அந்த இடத்துல அப்படித்தான் இருந்திருப்பார்களோ என்று எங்களை அந்த இடத்துக்கு, அதுதான் உண்மையான வெற்றி என்று சொல்லலாம். என்ன ஒரு பார்வையாளனை அந்த இடத்துக்கு அழைத்து சென்றது உண்மையில் அது ஒரு பாராட்டக்கூடியது. அதே மாதிரி இந்த கடிதம் எனக்கு அது மிகவும், அதுலதான் நான் கோவலர் அப்படி அவர் இருந்து அந்த ஒரு தண்ணி கை கழுவி கொண்டு இருக்கிற இடத்துல மாதவியினுடைய கடிதத்தை கொண்டு வருகின்ற பொழுது யாராயிருக்கும் எப்படி அந்த கோவலனை அடையாளம் காணுகின்றார். மிக அற்புதமான அந்த இடத்துல உண்மையான நல்ல நடிப்பு. இப்படி நிறைய விடயங்கள் சொன்னாலும் ஆனா நான் சில இடங்கள் இப்படி நிறைய விடயங்கள் சொல்லிக் கொண்டு போனாலும் ஒப்பனைகள் மற்றது ஆடை அலங்காரங்கள் எல்லாமே மிகவும் நேர்த்தியாக இருந்த அதே வேளை அந்த மாதவி கோவலனை அந்த மாதவியினுடைய ஆடலை கோவலன் வந்து பார்த்திருக்கிற அப்படி ஒரு காட்சியை அமைத்திருக்கலாமோ என்ற ஒரு இது எண்ணம் வந்தது எனக்கு. அதே மாதிரி மிகவும் அந்த கடைசியில் அந்த காணல் வரியை நீங்கள் கொஞ்சம் கூட்டி இருந்தீர்கள். காணல் வரியில் கோவலனும் மாதவியும் கடற்கரையில வந்து இந்திர விழாவுக்கு ஆடுகின்றபோது அங்கே இவர்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படுது. அதுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் தானே இந்த சிலப்பதிகாரம். அதுல எனக்கு சில வேளைகளில் மனம் ஒட்டாமல் இருந்தது சில இடங்களில். அதே மாதிரி கடைசி கட்டமும் கொஞ்சம் உடனடியாக முடிந்த மாதிரியும் எனக்கு ஒரு தோன்றியது. ஏனென்றால் நீங்கள் இந்த ஆச்சிரமத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது நிறைய குரவ கூத்திலிருந்து நிறைய ஆடல்களை அதிலே அமைச்சபடியால் சில வேளை உங்களுக்கு நேரங்கள் கூடுதலாக இதுல கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்தி இருப்பது போல் தெரிகிறது. ஆனாலும் எங்களிடம் இருந்த நிறைய ஆடல் வகைகளை வந்து நீங்கள் கண் முன்னே கொண்டு வந்திருங்கள். அந்த வீட்டு நடனம், குரவ கூத்துக்கள், நிறைய கூத்துகளை கொண்டு வந்திருங்கள். அதுவும் இங்க வளர்ற பிள்ளைகள் வந்து மேல் உடலுக்கு ஆடைகள் போடாமல் வரவே மாட்டார்கள். ஆனா அப்படியே நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அப்படியே நடிக்க விட்டிருந்தீர்கள். எப்படித்தான் மாணவர்களை சம்மதிக்க வைத்தீர்களோ தெரியல. மிகவும் நல்ல நடனமாக இருந்தது. அது சிலவள நீளமானபடியினா எங்கள் இந்த கடைசி கட்டத்துக்கு உங்களுடைய வலப்புற காதையில வந்து கொஞ்சம் நேரம் அதுல நீங்க செலவிடவில்லையோ என்ற ஒரு எண்ணமும் எனக்கு தோன்றியது. அதை ஒட்டி அதை வைத்துத்தான் நீங்கள் கேள்வியை முன்வைக்கிறீர்களா அல்லது அதை நான் கொஞ்சம் விரிவாக கேட்கட்டுமா இந்துமதி ஸ்ரீனிவாசன் அவர்களே? இல்ல அவர்களுக்கு என்னென்றால் நான் மாவனித்தி அவர்களோட கதைக்கின்ற பொழுது அவர் சொன்னார் 2 மணித்தியாலமும் 45 நிமிடங்களும் எடுத்தது இந்த நாடகம். அவருடைய நேரம் கருதி சுருக்கி இருக்கலாம். ஆனால் நாங்கள் சில இடங்கள் வந்து நாங்கள் நிச்சயமாக அதிலே வந்து குறைக்க கூடாது. ஏனென்றால் சிலர் வேறு அங்கே பார்வையாளர்களும் சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஏனென்றால்
மாதவி என்பது எப்படி கண்ணகிக்கு ஒரு சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கிய இடம், அதே மாதிரி மாதவிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது. அவள் அதனால்தான் அது முத்தமிழ் காப்பியம் அல்ல. அப்ப அவளுடைய ஆடல் அவள் தான் என்ன. அப்ப அவளுடைய நடனத்தை அங்கே இதனால நீங்கள் அந்த ஏலத்தில் மாலையை விடுவது அதை நீட்டி இருந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த மாதவியினுடைய ஆடலும் அதை கோவலன் வந்து பார்ப்பன் அங்கேதான் அவர் அந்த மாலையை வேண்ட வேண்டும் என்ற சிந்தனை கூட எழுகிறது. அதையே நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் குறைத்தீர்கள் என்பது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, எனக்கு 2 இடம்தான். மற்றது வழக்குர காதையில் வந்து அந்த மன்னனையும் வந்து வழக்கு காரசாரமாக நடைபெறும். ஒரு சந்திரிகா சொன்ன மாதிரி 1வது பெண் சட்டத்தரணி எங்களுடைய கண்ணகிதான். தற்காத்து தற்கொண்டாள் பேணி தகசார்ந்த சொற்காத்த சோர்விலாள் பெண் என்று சொல்லி வள்ளுவர் சொன்னதை தன்னையும் தன் சார்ந்தவர்களையும் தன் குடும்பம் என்ன கோவலனுடைய குடும்பம் எல்லாத்துக்கும் சார்பாக அந்த பழி சொல்லி அகத்த வேண்டும் என்று தனக்கு தானாவே ஒரு படிக்காத பெண் ஒரு படித்த ஒரு அரண்மனையில் வந்து ஒரு நீதி வழுவாத மன்னனுக்கு முன்னால வந்து அவள் சொல்ற முதல் வசனமே சொல்லுகின்றாள், நான் என்ன மனுநீதி கண்ட சோழர் பரம்பரை அந்த நாட்டை சேர்ந்தவள் நான். அப்படி குடும்பத்தை சொல்றாள். மாநாயகன் அவனுடைய மாசத்துவான் மகன் கோவலனின் மனைவி என்று தன்னை அறிமுகம் செய்த ஊரை சொல்லி தன் குடும்பத்தை சொல்லி தன் கணவனை சொல்லி எப்படி ஒரு படிக்காதவன் தன்னை அறிமுகம் செய்து இப்படி தனக்காக ஒரு நிக்கிறாள் என்றால் அதான் சில வேளை நிக்கிறான். பாரதிக்கு அது ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கலாம் கண்ணகி என்னோட பெண் விடுதலைக்காக. அதனால நீங்கள் அந்த இடத்தை கொஞ்சம் அந்த வழக்கு தொடுக்கிற இடத்தை அது பெரிய வழக்குற காதையாகவே செய்கிறார்கள். ஆனா அந்த இடத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாமோ என்று எனக்கு ஒரு கருத்து இருக்கின்றது. இணையத்தை சுருக்கம் உண்மையிலே இளங்கோடிகள் எழுதின பொழுது சுருக்கமா தான் முடிச்சு என்னன்னு தெரியல. நான் அதை நீட்டுறதுக்கு கொஞ்சம் முயற்சித்தேன். அந்த காட்சியை நீட்டுறதுக்கு சில ஆனால் நான் அந்த மூலத்தை பின்பற்றினதால அந்த மாதிரி தான் மன்னனிடம் நீ யார் என்று கேட்ட பொழுது அந்த பாட்டு வருகிறது. அதுதான் அங்கே கண்ணகி சொன்னது. அந்த பாட்டு முழுமையா மன்னிக்க வேணும். அது ஒரு தனி இதாவே செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காதை, வழக்குரை காதை. அந்த வாயிலோனையு வந்து அவ கேட்டு நீ யார் என்று கேட்கும் போது அவ ஒரு வக்கீல் வந்து இங்க ஒரு கோர்ட்ல சொல்ற மாதிரி சொல்லுவா, நான் இன்னாருடைய மகள், இதுக்காக நீதி கேட்க வேண்டியிருக்கு. அது ஒரு அப்பீல் வழக்கு. அதை அதுல இருந்து பார்க்கலாம் நீங்கள். அப்ப அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அது கொஞ்சம் கூட அதை ட்ராமடைஸ் பண்ணி இருக்கலாம்ன்றதுதான் இந்துமதி இது கருத்து. அதுதான் என்னுடைய கருத்து. அது புரியுது. அது நீட்டுறது நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு காதை, அந்த வழக்குரை காதை வந்து முக்கியமான ஒரு காதை. அந்த டயலாக் நிறைய இளங்கோடிகள் கேட்கிற அதுல வர்ற பொழுது நீ யாருன்ற பொழுது பதில சொல்றான், இந்த நான் சோழ நாட்டுல இந்த அந்த மன்னன் அப்படி எல்லாம் மன்னர்கள் இருந்தார்கள் அதில் வரும் அதுதான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு உடனடியாகவே அந்த சிலப்பதிகாரத்துல அது மிக விரைவாகத்தான் முடியுது. நாடகம் செய்யறவங்க கற்பனையில நாங்கள் நீட்டி எங்கிற கற்பனையில நீட்டி நாங்கள் சில டயலாக போட்டிருக்கலாம். அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் அதை உள்ளீடு செய்ய விரும்பாததால நடந்தது. இல்லாத என்னுடைய கற்பனையில கொஞ்சம் கூட டயலாக் எல்லாம் போட்டிருக்கலாம். எல்லா உரிமையும் இருக்கும். எப்படி செய்ய உங்களுடைய இன்டராக்ஷனும் தான் படைப்பா வரும். You have every right to do that. ஆமா. பகிரதி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாட்டியத்திலே குறிப்பாக இந்த மாதவிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாம். அது நேரத்துக்காகத்தான் அதை நீங்கள் கொஞ்சம் குறுக்கினீர்களா அல்லது இல்லை இந்த நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று இது ஒரு அந்த சமுதாயத்தை வைத்துக் கொண்டுதான் நித்தி அவர்கள் இந்த படைப்பை உருவாக்கி இருந்தார். எனவே நான் என்னுடைய விமர்சனத்திலும் குறிப்பிட்டிருந்தேன், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒவ்வொரு இடத்திலும் வந்து கட்டியம் கூறுபவர்கள் தனியே ஒரு குறிப்பிட்ட கதை மாந்தர்கள் மட்டும் இல்லாமல் பரவலாக எல்லோருக்குமே நீங்கள் அந்த பங்களிப்பை கொடுத்ததனால்தான் இது அமுங்கியதாக நான் நினைக்கின்றேன். அதுதான் காரணமா அல்லது வேறு ஏதன் காரணமா?
நிச்சயமாக அதான் காரணம். எல்லாருக்குமே பங்களிப்பு இருக்க வேண்டும். மற்றது பிரதானமாக அந்த நடனத்தை மையப்படுத்தி இல்லாமல் இந்த முழு காப்பியத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தேவை எங்களுக்கு இருந்தது. அதை விட நேரம் முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. தற்காலத்தில் திரைப்படத்தை கூட 2 மணித்தியாலும் 30 நிமிடம் ஒருவரும் பார்ப்பதில்லை. அப்பொழுது எங்களுக்கு ஆரம்பத்தில் இதை செய்யும் பொழுது பல சவால்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டோம். இது எவ்வாறு மக்களை போய் சென்றடையும், இதை இருந்து பார்ப்பார்களா, அப்படியான தேவைகள் இருக்கும் பொழுது எந்த இடத்தில் எங்களுக்கு மாதவி ஒரு நடனமணி என்று காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்ததை ஒழிய அதை பெரிய அளவில் அதை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆடியன்ஸுக்கு அது போய் சேர வேண்டும் என்றுதான் நாங்க விரும்பினாங்க. அதனாலதான் அந்த கொஞ்சம் சுருக்க வேண்டிய தேவை இருந்தது. சரி, நாம அடுத்த விமர்சகரிடம் போவோம். அனுஷா, நான் ஒரு இலக்கியத்தோட சார்புபடுத்தியோ அந்த வகையில நான் எந்த விமர்சனங்களை கூறுவதற்கு இங்கு வரவில்லை. நான் ஒரு சாதாரணமான ஒரு பார்வையாளராக என்னை ஒரு சிலப்பதிகாரத்தை பற்றி தெரியாத ஒருவராக நான் கருதி எனது விமர்சனத்தை சொல்லுவோம் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். எல்லாரும் இந்த சிலப்பதிகார படைப்பை பற்றி நல்லவை பலவற்றை கூறினார்கள். உண்மையில் சொல்ல போனால் இந்த விமர்சனம் சொல்ல வேணும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அந்த ஒரு சில விமர்சனங்களை நான் இங்கு சொல்லுவேனே ஒழிய, உண்மையில் சொல்ல போனால் 40க்கும் மேற்பட்டவர்களை அதிலும் அதிகமான மாணவர்களை உள்ளடக்கி நெடுங்காலமாக அவர்களை ஒருங்கிணைத்து பயிற்சி அளித்து மாணவர்கள் பள்ளி பாடங்களையும் சேர்ந்து இதையும் தங்களாலான முயற்சியை வழங்கி ஒரு வெற்றிகரமான படைப்பாக இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அது மிகவும் பாராட்டத்தக்க விடயம். அவர்களை நெறிப்படுத்தியவர்கள் மட்டுமல்லாது அவர்களுக்கு பின்னால் நின்று அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவர்களுடைய பெற்றோர்களும் பாராட்டப்பட வேண்டும். அது நான் நிறையவே அந்த நிகழ்வை பார்க்கும் போது எனது மனதில் தோன்றியது. மற்றது இன்னொரு விடயம், இந்த படைப்பிலே வந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்ட எங்களுக்கு வர வச்சவன். அதை நான் எல்லா இடத்திலையும் அந்த ஒவ்வொரு சின்ன அவன் அசைவுகள்லையும் நான் அதை ஃபீல் பண்ணினேன். அந்த உதாரணத்துக்கு அந்த பாண்டியனும் அவன் அதுல இருந்து கதை கேட்கல, அவன் அந்த ஒரு சின்ன ரியாக்ஷன் அவற்ற கதைக்கு அதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள். ஆனால் அந்த சட்டென்று போய் அந்த எங்கட மூளையில போய் ஒரு சின்ன விஷயத்தை ட்ரிகர் பண்ற மாதிரி இருந்தது. அது நெடுங்கால பயிற்சியும் அவர்களுடைய அந்த முழு மனதோடு அவர்களுடைய அந்த பங்களிப்பும் அதுல இல்லாமல் அதை செய்திருக்க முடியாது. மற்றது இன்னொரு விஷயம் நான் மிகவும் ஆணித்தரமாக கூற வேண்டும். இந்த மாணவர்கள், இதில் அநேக மாணவர்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்த மாணவர்கள் இந்த தமிழ் மொழியிலே இதனை நடிப்பதற்கோ அந்த பாடல்களை பாடுவதற்கோ அவர்கள் அங்கே அந்த மேடையிலே நின்று செய்த விதம், அந்த மொழியை எவ்வளவு உள்வாங்கி அதை செய்திருக்கிறார்கள் என்பது அது ஒரு பாராட்டத்தக்க விடயம். நான் இவ்வளவு தூரமாக நான் இதை எதிர்பார்க்கவில்லை. என்றால் அந்த தமிழில் வருகின்ற அந்த லாலா ஒவ்வொரு உச்சரிப்பும் அந்த ஒவ்வொரு மாணவர்களுடைய பேச்சு மொழியிலேயோ பாடலிலேயோ அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 99% அது சரியாவே இருந்தது. அப்படி சொல்ல போனா நிறைய பாராட்டக்கூடிய விஷயங்களை சொல்ல. மற்ற இன்னொன்று நான் என் மனசுல ஃபீல் பண்ணினான், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது என் மனசுல வந்தது, இப்ப எல்லாரும் நாங்கள் சவுத் இந்தியாவில இருந்து ஆர்டிஸ்ட கூப்பிட்டு செலிபிரிட்டிஸ கூப்பிட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராம நடத்தி நாங்கள் எங்களுக்குரிய நிதி உதவிகளை பெறத்துக்குரிய வழிவகைகளை செய்யும் போது இந்த நிகழ்வை பார்த்ததுக்கு பிறகு அது தேவைதானோ என்ற ஒரு எண்ணம் என்ற மனசுல வந்தது. ஏனென்றா 2 ஷோ நடந்தது, 2 ஷோவும் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல். அதுவும் அந்த ஹவுஸ்ஃபுல்ன்றது ஜஸ்ட் ஒரு எல்டரி பீப்புள் அண்ட் இல்ல, எல்லா வகைப்பட்ட வயசு கூட்டமான ஆட்களும் அந்த நிகழ்வை பார்த்ததை பார்க்கும் பொழுது இது எல்லாருடைய மனசையும் கவர்ந்திருக்கிறது ஒரு பெரிய விடயம். இப்படி நான் நல்ல விஷயங்களை கூற போனால் நிறைய கூறலாம். நீங்க அந்த எல்லா 2 நிகழ்விலும் முழுமையாக மக்கள் வந்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை ஒட்டி ஒரு கருத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வழிவிடுகிறேன், குறிப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இங்கே பொதுவாக இப்படியான நிகழ்ச்சிகள் நடப்படும் பொழுது அது ஒரு விமர்சனமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாடசாலை, இப்போ ஒரு பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஒரு நிகழ்வு நடந்தால் ஒரு பரதநாட்டிய நிகழ்வு நடக்கும் ஏனென்றால் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக நுழைவுச்சீட்டுகள் வாங்குவார்கள் என்று. அதற்காகவே ஒரு 2 நிகழ்ச்சி வைப்பார்கள், 2 பரதநாட்டிய நிகழ்ச்சி வைப்பார்கள். அது ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், ஒரு நடன ஆசிரியருடைய மாணவர்கள் நிகழ்ச்சியிலே ஆடி முடித்த பிறகு
அவர்கள் அப்படியே போய்விடுவார்கள். மற்ற நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து அதுக்கு விமர்சனமோ அல்லது கருத்தை சொல்வதோ அல்லது அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்ற அந்த கற்றலில் கேட்டதே சிறந்தது என்பது மாதிரி அந்த பார்த்து அதை உள்வாங்கி ரசிக்கின்ற மனநிலையும் இங்கே இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் இது வருஷக்கணக்காக ஒரு 1-2 வருடம்னு சொல்ல முடியாது, கடந்த 30 வருடங்களாக இதுதான் நடக்குது. இந்த இடத்திலே ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், மெல்பர்னிலே இருந்து வந்த அவ்வளவு 40க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை. எல்லோருமே எங்களுக்கு தெரியாதவர்கள். அப்படி தெரியாத ஒரு மாணவர் சமுதாயம் அங்கே இருந்து வருது. பழைய மாணவர் சங்கம் என்று எடுத்து சொல்லும் பொழுது சந்திரிகா அவர்களும் இல்லை, இந்துமதி அவர்களும் இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதே என்ற அந்த பெருமிதம், ஏனென்றால் மாணவர்கள் அங்கே இருந்து வருகிறார்கள் என்ற அந்த பெருமிதத்துக்காக வந்ததே ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அதுதான் இந்த இடத்திலே நான் பதிவாக்க வேண்டும். சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய கருத்துக்கு நான் அனுமதிக்கின்றேன். நான் அடுத்து எனக்கு எந்த மனசுல நான் நினைத்த சில விமர்சனங்களை கூறுவேன். முதலாவது, நான் அந்த மாதவிக்குரிய பரதநாட்டியத்தை கலந்துரையாட விரும்பினேன். அது ஏற்கனவே இந்துமதி அவர்கள் கலந்துரையாடி விட்டார். நான் அதை மேலும் அதை பற்றி கதைக்க விரும்பல. அங்கு நான் அந்த எண்ணம் மனதில் தோன்றியதற்கு காரணம், அந்த காட்சியை பற்றி அந்த மாணவி அந்த வீட்டிலே கதை சொல்லும் பொழுது அவர் ஆணித்தரமாக கூறுகிறார் அந்த மாதவியினுடைய பரதநாட்டிய கலை பற்றி. அப்பொழுது எனது மனதிலே இப்போது ஒரு நல்ல ஒரு அழகான பரதநாட்டியம் கொண்டு வரப்போதுன்னு நான் ப்ரிப்பேர் போதேன். ஆனால் அது வரையில அந்த ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருந்தது. அது என்ற ஒரு பொதுவான கருத்து. மற்றது, இரண்டாவது, இந்த சில இடங்கள்ல இப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட காட்சிகள் அந்த ஸ்டேஜ்ல நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்ப முக்கியமா நான் குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொன்னா, கோவலனும் கண்ணகியும் காட்டு வழியா நடந்து மதுரைக்கு போகல, அவை நடந்து போய் கொண்டிருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல அவை நடந்து போய் கொண்டிருக்கல வேற வேற சீனுகள் ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல நடந்து கொண்டிருக்குது. வேற வேற விஷயங்கள், கதைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். அப்ப அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஆட்கள் நடிக்கணும், அதற்குரிய தேவையான முகபாவங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா அந்த பேக் ஸ்டேஜ்ல கோவலனும் கண்ணகியும் இருக்கணும், சும்மா இருக்கணும். அவையும் அந்த கதையோட சேர்ந்து தங்கட ஒரு முகபாவங்களையோ ஒரு அந்த தங்கட எக்ஸ்பிரஷன்ஸே அதுல காட்டி இருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த கண்ணுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம்ன்றது என்ற ஒரு ஃபீலிங். அந்த இடத்துல அந்த மெயின் காட்சி மட்டும் காட்டப்பட்டது. மற்ற அந்த சப்போர்ட்டிங் காட்சிகள் ஒரு சில இடங்கள்ல ஃப்ரோசனா இருந்தது. அது ஓகே, அது விளங்கினது, ஃப்ரோசனா இருக்குது. சில இடங்கள்ல ஃப்ரோசன் இல்ல, அவை அசையினம் இருக்கணும், எல்லாம் ஒரு சாதாரணமா இடத்துல இருக்கணும். ஆனால் அவையத்தை இருந்து ஒரு நடிப்பும் ஒரு முகபாவனையும் வெளியால வர இல்லை. அது நிறைய இடங்கள்ல நான் நோட் பண்ணினா, முக்கியமா அவை பாத யாத்திரை நடந்து போய்க்கல, காட்டுக்குள்ள அவை களைப்பா இருக்கல, நிறைய விதமான நடிப்பு வந்திருக்கலாம். அது ஒரு சின்ன விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணினான். மற்றது இன்னொன்று எனக்கு பட்டது, இப்ப இந்துமதி அவர்கள் முதல் கூறினார், அந்த 3 பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு சீன் தொடங்க முதலும் ஒரு சின்ன டான்ஸோட வருகினம், அப்புறம் அந்த சீன் நடக்கும். அது ரிப்பீட்டிவா போய்கொண்டே இருக்குது. அது அந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு முறையும் வேற வேற மாதிரி வந்திருந்தா புது புது விஷயம் எங்களை என்கேஜா வச்சிருந்திருக்கு. ஓகே, 3 முறை ஒரே மாதிரி வந்ததுக்கு ஓகே, அவைதான் வரப்போயிடும், ஓகே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க எங்களுக்கு கொண்டு வந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த சில இடங்கள்ல ஆடியன்ஸை தொய்வடைய வச்சது. ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவை செய்தது அந்த ரிப்பீட்டிவா ப்ரொஃபஷனலா செய்தது. ஆனால் அது ரிப்பீட்டிவா இல்லாம கொஞ்சம் சின்ன டீவியேஷன்ஸ் இருந்திருந்தா ஒவ்வொரு சீனுக்கும் அவை போகல கொஞ்சம் கூட என்கேஜ்மெண்ட் இருந்திருக்கும் என்றது என்ற ஒரு கருத்து. மற்றது இன்னொரு கருத்து, இதை நான் பிழை சொல்றதுக்கு உண்மையா எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று வரலாம். இப்ப அநேகமான சீனுகள்ல அந்த இமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் குறைவு மாதிரி இருந்தது. இப்ப நடிக்கினம் பிள்ளைகள் எல்லாமே நல்லா தான் நடக்குது. ஆனால் அந்த என்னவோ தெரியல, அந்த எங்களுக்கு மனசுல அப்படி அந்த இமோஷன் அப்படி வந்துட்டு போகல. சில இடங்கள்ல நடக்குதுன்றது விளங்குது. இப்ப முக்கியமா சொல்றேன்னா, அந்த கண்ணகி எரிக்கிறதுக்கு முதல் பாட்டுகள் எல்லாம் அவ்வளவு இமோஷனா இருந்தது. அவை அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பாடின பாட்டு எல்லாம் பாட்டுல சகல விதமான இமோஷனும் வந்தது. ஆனால் அது கொஞ்சம் நடிப்புலையும் கூட வந்திருந்தா இன்னும் கூட கனெக்ட் ஆகி இருக்குமோ என்று நான் நினைச்சேன். ஆனா அதுல பிள்ளை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஆடியன்ஸை கனெக்ட் ஆகி இருக்கலாம், அப்படி ஒன்று நடந்திருந்தான்றது ஒரு கருத்தொண்டு
எனக்கு இருந்தது. இவ்வளவு தான் நான் முக்கியமா நோட் பண்ணி வச்சிருந்த கருத்துகள். ஏதாவது பர்பஸுக்காண்டி தான் இதில் நடந்திருக்கலாமா இருக்கலாம், ஆனா இது ஒரு ஜெனரலான ஒரு ஆடியன்ஸா நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய கருத்திலே ஏதாவது நீங்கள் உங்களுடைய சார்பில் ஏதாவது கருத்துக்களை கொடுக்க இருக்கிறீர்களா மாவை நித்யானந்தன் அவர்களே அல்லது பகீரதி? இல்லை, நாங்கள் கருத்துக்களை கேட்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். சரி சரி. இல்லை, அதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இது ஒப்பீடு அல்ல, அது நீங்கள் வடிவமைத்ததை வைத்துக்கொண்டு தான் நான் சொல்ல வேண்டும். அவர் அந்த உணர்ச்சி பூர்வமாக இல்லாத இடங்களை பற்றி குறிப்பிட்ட காரணத்தினால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஆரம்பத்திலே வந்த கண்ணகி கிட்டத்தட்ட என்னுடைய மகளுடைய வயசை ஒத்தவர். அவருக்கு வசனம் இதுவும் இல்லை. அவர் ஒரு கண்ணகி என்றதை மட்டும்தான் நீங்கள் காட்சிப்படுத்தி இருந்தீர்கள். ஆனால் அவருடைய அந்த பிரதிபலிப்பு இருக்கிறது இன்று வரைக்கும் எனக்கு அந்த கண்ணை விட்டு போகவில்லை. அவ்வளவுக்கு கூட அவருடைய அந்த பிரதிபலிப்பை அதிகப்படுத்தி காட்டியிருந்தீர்கள். ஆனால் இந்த 2வது கண்ணகிக்கு அவர் அந்த மன்னனை சந்திக்கும் வரை மிக மிக அடக்கமாக இன்னும் அமுக்கி அவரை வைத்திருந்தது போலவும், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா அல்லது அது இயல்பாக வந்ததா? இந்த விஷயத்த பலர் மெல்பர்ன்ல திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி இந்த கண்ணகியை விமர்சிக்கும் பொழுது அது நல்ல விஷயமாக சொன்னார்கள். இந்த கண்ணகி எப்படி தொடங்கி இந்த கண்ணகி அடக்கமான வீட்டை விட்டு சிலப்பதிகாரத்தின்படி கண்ணகி வீட்டை விட்டே முதல் முறை புறப்பட்டது அன்றைக்குத்தான். அதனால்தான் நீங்கள் ஒன்றுமே தெரியாத அந்த கண்ணகி பிறகு எப்படி ஒரு பெரிய வழக்குக்கு போய் அரசனை சந்திக்கிற அளவுக்கு வந்தாருன்ற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அவன் நல்லா செய்தான்னு சொன்னாரு. அப்ப அதான் அப்ப ஆரம்பத்துல இருந்தே அந்த காலத்துக்குரிய ஆனாலும் முதல் கண்ணகி கோவலனை முதல் சந்திக்கின்ற, திருமணமாகி முதல் இரவில் சந்திக்கின்ற பொழுது மாசரு பொன்னே விளம்புரி முத்தே என்று அவன் ஒரு ரசிக்கிறார் சொல்லி பாடைக்குள்ள அவள் அந்த நாணி கொண்டு போறது சின்ன பிள்ளைதான். ஆனா அந்த பாத்திர தெளிவாதான் நான் சொன்ன சரியாக இருந்தது. என்னோட சின்ன வயதுல திருமணம், அவன் மனைவியை வர்ணிக்கின்றார். அவள் அந்த வெக்கப்படுவதும் அங்கே இங்கே ஓடுவதும் நன்றாக இருந்தது. அது இளங்கவடிகளின் அந்த கேரக்டர் பில்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்பர்மேஷனே அப்படித்தான். அவர் ஒரு ஒன்றும் தெரியாத, உலகமே தெரியாத ஒரு வணிக பெரும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் வணிகரின் மகளாக வீட்டுல இருந்த ஒரு பிள்ளை கல்யாணம் கட்டி கணவன் வெளியில போகும்போதும் அதை வெளியில் யாரிடமும் சொல்லாமல் வாயில் அப்படியே வாயை மூடிக்கொண்டு இருந்து திரும்பி வரும்போது அவனை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு பொருள் கொடுத்து தைரியத்தையும் கொடுத்து வா நாங்கள் வியாபாரம் செய்வோம், நானும் உன்னுடன் வருகிறேன் என்று அந்த மாரல் சப்போர்ட் என்றதையும் கொடுத்து அவனோட அந்த கெடிய ஒரு நெடிய ஒரு தூரத்தையும் அவனோடு பயணித்து அத்தனை மாந்தர்களையும் அவன் முதலாக பார்க்கின்றான். வெவ்வேறு விதமான கவுந்தி அடிகள், வேற வேற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து கடைசியிலும் கணவனை தைரியமாக நீ சென்று வியாபாரம் செய்து விட்டு வா என்று அந்த வணிக மகள் அனுப்பிவிட்டு அது பொய்த்து போன போது அவள் ஒரு புயலாக கிளம்பி அந்த கேரக்டர் பில்டிங் என்பதுதான் அதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது. அதை இளங்கவடிகள் அதை படிப்படியாக செய்திருக்கின்றார். அதை அப்படியே இந்த 2 பேரும் உள்வாங்கி அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்றா. எனவே அது நியாயமான ஒரு அமைப்பு என்றுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நன்றி நன்றி. நான் சொல்லிவிட்டு அனுஷா பின்னுக்கு இருந்த அந்த ஸ்பிரிட் என்றது பின்னாடி சொன்னால் முன்னுக்கு எல்லா பக்கத்திலையும் நடத்தியார்கள். நாடகத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு பிரின்சிபிள் எல்லா பக்கத்துல இருந்து நடித்தார்கள் என்று சொன்னால் அது எங்க பார்க்க யார் எதை முட்டை ஒரு கேரக்டர் கூட எதையும் மீறாமல் அல்லது குறைக்காமல் அளவாக, அதே மாதிரி நிக்கிற இடங்கள் கூட அழகாக நீங்கள் அதை டிசைன் செய்திருந்தீர்கள் அல்லது வடிவமைத்திருந்தீர்கள் என்றுதான் சொல்லலாம். பயணம் செய்கிறார்கள் என்றபடியால என்ன இல்ல நாடகத்தை பத்தி எனக்கு அவ்வளவு அறிவு, நான் நாடகம் கற்று வந்த ஆள் இல்ல. நான் ஒரு பார்வையாளர்கள் தான் பிறகு விமர்சகர்கள் ஆகிறது, அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. கிரேக்கர்களுக்கு ஒரு அந்த காலத்துல கலைகள் வளர்ச்சி அடைந்திருந்த கிரேக்க நாட்டு வியாபாரிகளே வணிகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்ற பொழுது அவர்களாலே புகழப்பட்டவள் மாதவி.
அவளுக்கு அந்த அளவு பெரிய ஒரு நடன மேதையன் அவள். அப்ப அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தானே இந்த சிலப்பதிகாரத்துல கோவலனை சந்திக்க வைக்கிறது. பிறகு 2வது பிரிவுக்கு காரணம் காணல் வரி. அப்ப அந்த காணல் வரியை போட்டுக்கிறீங்க என்றாலும் காணல் வரியில் அந்த பிரிவு என்ற உணர்வும் சில வேளைகள்ல எங்களுக்கு அது தெரியாமல் போயிருக்கிறது. ஏனென்றால் அந்த நீங்க சொன்ன அனிஷா சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த 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 உணர்ச்சியை இன்னும் கொண்டிருக்கலாம். ஏனென்றா விட்டுட்டு போறான் இல்ல காணல் வரி பாடல்ல தான் அவர்கள் பிரிகிறார்கள். உடல் வந்து அது அப்படியே பிரிவுக்கு காரணமாக போகின்றது. என்ன அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் காணல் வரி. அதுலயே நீங்க அடுத்த முறைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். இதை நாங்கள் வசனமாக்க வேண்டி வரும். ஏன்னு சொன்னா அந்த காணல் வரியையும் நாங்கள் இப்பவே நீண்டு இருக்கு. முதலில் கோவலன் பாடுகிறார், பிறகு பிறகு மாதவி பாடுகிறார். அப்ப அந்த பாடல்களே ஏற்கனவே நீளமான பாடல். அப்ப நாங்கள் இளங்கோவடிகள் எழுதின முழுதையும் போடல, அதுல வந்து அது நீளமாக போகுது. அப்ப நாங்கள் அதுல ஒவ்வொரு கிளிம்ஸ் சொல்ற ஒரு இதைத்தான் போட்டது. அப்ப அதுக்குள்ள வந்து இந்த எப்படி இந்த பிரிவு வந்ததுன்றதை புரிய வைக்கிறது, அந்த அந்த லாஜிக்கல் செப்பரேஷன் அது வந்து கொஞ்சம் சவாலான விஷயமா தான் எங்களுக்கு இருந்தது அந்த இடத்துல. அதுவும் பாடலுக்கு கூடாக நாங்கள் செய்ய விரும்பினதால அதனுடைய பாடல் இந்த பாடல் இளங்கோவடிகள் செய்த பாடின விஷயத்துல முக்கியமான விஷயங்கள் எடுத்து அதை நாங்கள் எங்களுடைய தமிழ்ல பாடலாக போட்டு தான் அதை செய்தாங்க. இது அந்த பூம்புகார் என்ற படத்துல வந்தது என்ன, இந்த அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் இளங்கோவடிகள் எழுதாத விஷயம் எல்லாத்தையும் போட்டுதான் அவர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து நாங்கள் போக விரும்புவோம். நாங்கள் எதையுமே எழுதாத விஷயத்தை உண்ட கொண்டு தான் கற்பனையிலே அது வேற விஷயம். அந்த மாதிரியான ஒரு பிரதியை நாங்கள் செய்ய விரும்பவில்லை. அந்த அப்படியான ஒரு சவாலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. நாங்கள் அதை மக்களுக்கு கூட புரிய வேணும்னு சொன்னால் அதை நாங்கள் வசனத்துல கொண்டு வந்து போடலாம்னு நான் இப்ப யோசிக்கலாம் அடுத்த கட்டத்தில். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில வந்து மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு ஆளுமை முனைவர் பிரவீணன். அவர் கச்சிதமாகவும் ஆழமாகவும் மிக அற்புதமான ஒரு அறிமுகத்தை கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் நிகழ்வு முடிந்த பிறகு கூட ஒரு தகுந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வேண்டி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை அவர் ஒழுங்கமைத்திருந்தார். ஒரு அற்புதமான ஒரு மேடை பங்காளியாக இருந்திருந்தார். அந்த வகையிலே பிரவீணன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த நாடகம், இந்த அரங்காடல் குறித்த உங்களுடைய பார்வை, கருத்துக்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 தரம் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன் இல்லையா? 2 தரம் தான். 2 தரம் ரிஹர்சலுக்கு போவதில்லை. இங்க நடக்குது. 4 நாளுக்கு முதல் மெல்பர்ன்ல நடந்தது. அதான் கடைசி. சரி சரி சரி, சொல்லுங்கள். ஆமாம், இந்த இடத்திலே 2 விஷயம். ஒன்று, மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கம் சார்பிலே என்னை 2 வார்த்தைகள் சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள். அதை தவிர விமர்சகராக நான் மகாஜன கல்லூரி பழைய மாணவன், அனுஷியாவும் பழைய மாணவிதான். கலாநிதி அனுஷியா அருணன் அவர்கள் எங்களுடைய இயக்குனர் சபையிலும் இருக்கிறார். இருந்தாலும் முதலாவதாக மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினுடைய சார்பிலே நாங்கள் நிச்சயமாக மெல்பர்னில் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை தந்த பாரதி பள்ளிக்கும் திரு மாவை நித்யானந்தன் ஐயா அவர்களுக்கும் பாகிரதி பார்த்திபன் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியறிதல்களையும் அதே போல எங்களது மனப்பூர்வமான பாராட்டுகளையும் சொல்ல வேண்டும். முதலாவதாக நிச்சயமாக மனப்பூர்வமான என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மகாஜன கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கம் சார்பாக மட்டுமல்ல, தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய சார்பாகும். எனக்கு இந்த சிலப்பதிகார அளிக்கை ரொம்ப பிடித்திருந்தது. மாவை ஐயா அவர்களுக்கு தெரியும், நான் எல்லா இடத்திலும் அப்படி சொல்லுகிறவன் அல்ல. நான் எனக்கு உண்மையான அபிப்பிராயத்தை தான் நான் சொல்லுகிறவன். அந்த அடிப்படையிலே நிச்சயமாக மொத்தமாக நான் பார்க்கின்ற போது மிகவும் ஒரு நிறைவான ஒரு மாலையாக இருந்தது. 2ஆம் தரம் பார்க்கின்ற போது கூட எனக்கு அலுப்பு ஏற்படாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அன்றைக்கே 2ஆம் தரம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் கூட அந்த அடிப்படையிலே மனதை வருடி சென்ற ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, சில விமர்சனங்களும் உண்டு. விமர்சனங்களையும் நான் அவர் கேட்ட மாதிரி வெளிப்படையாகத்தான் முன்வைக்கப் போகிறேன். ஆனால் மொத்தமாக மிகவும் அருமையான ஒரு அனுபவம். எனக்கு நன்றாக பிடித்த விஷயங்களை முதல் சொல்லுவது என்று சொன்னால், அவர் கூறியது போல அந்த சோழ நாட்டை, தமிழ்நாட்டை, பாண்டிய நாட்டை கண்ணுக்கு முன்னாலே கொண்டு காட்ட வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
நிச்சயமாக அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம், அந்த அரங்கு பிறந்த போதே அந்த பின்னணி அந்த படத்தோடு அங்கே அவர்கள் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று சொல்லி அவர் பெரும்பாலான கவிதைகள் அவர் தானே இயக்கி இருக்கிறார் நினைக்கிறேன். ஆனால் இதை சிலப்பதிகாரத்தில் இருந்து எடுத்தது உண்மையில் அருமையான விஷயம். என்னென்றால் உடனே நாங்கள் அந்த உணர்வுக்குள் போய்விட்டோம். அந்த கால தமிழ், அந்த கால சூழ்நிலை உடனே அங்கே போன மாதிரி இருந்தது. மாதிரி எனக்கு நன்றாக பிடித்த ஒரு விஷயம், அந்த கொற்றவை கோயில், அந்த பாலை நிலத்தில் அமர் காளி என்ற அந்த பாடல், அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த வேடுவர்களோடு இருந்து அந்த வழிபாடு செய்த மாதிரியான ஒரு உணர்வு. அது நாடகத்தில் ஒரு முக்கியமான காட்சி கூட அல்ல, இருந்தாலும் அந்த அந்த சூழலுக்குள்ளே போவதற்கு அது மிகவும் உதவியது. ஆகவே அந்த காலத்து தமிழகத்தில் இருந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுப்பதில் வெற்றி பெற்றார். அது மிகவும் பெரிய ஒரு வெற்றி என்று நான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் விட. அதை தவிர நாடகத்தினுடைய பலங்கள் என்று சொல்லுவது என்று சொன்னால், நாடகத்தினுடைய கவிதைகள் மாவை அவர்கள் தான் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். உண்மையில் அவர் இவ்வளவு நல்ல கவிஞர் என்று எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாது. ஆகவே நான் வியந்த ஒரு விஷயம், சிலப்பதிகார பாடல்கள் அங்கே வந்திருக்கின்றன. சந்திரிகா அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் 1-2 பாடல்களை சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்திருக்கலாமோ என்று நானும் யோசித்தேன். அது நாங்கள் ஒருவேளை அந்த இலக்கிய சுவைஞர்கள் என்பதெல்லாம் இருக்கலாம். ஆனால் 1-2 தான், இன்னும் 1-2 கூட எடுத்திருக்கலாம். அதற்கு மேல இல்ல, பெரும்பாலான பாடல்கள் நீங்கள் இலகுபடுத்தி கொடுத்த பாடல்கள், உங்களுடைய கவிதைகளே நன்றாக இருந்தன. அதை ஒரு கவிஞனாக எனக்கு ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்தது. கிட்ட சில இடங்களில் நீங்கள் இலகு தமிழில் போனாலும் நீங்களே இளங்கோவுக்கு கிட்ட போகிறீங்க மாதிரியான ஒரு உணர்வு கூட எனக்கு ஏற்பட்டது. ஆகவே அருமையாக இருந்தன கவிதைகள். அதே போல பாடியவர்கள், பக்கவாத்தியங்கள், உண்மையிலே 2 பின்னணி பாடகர்களும், ஸ்ரீபாலன் அவர்கள் எங்களுடைய சிட்னியை சேர்ந்தவர். எந்த ஒரு நாடகத்திற்கும் அவருடைய குரல் ஒரு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு குரலாக, ஒவ்வொரு முறை அவருடைய குரல் வந்த போது ஒரு வித்தியாசம் இருந்தது அங்கே. அது நிச்சயமாக நான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி அந்த பெண் பாடகியும் 2 பேருமே அருமையாக பாடியிருந்தார்கள். அதே போல பக்கவாத்தியங்கள் அருமையாக, அந்த முரசு அறைகின்ற அந்த இடம் எனக்கு நினைவு. மதுரைக்கு கிட்ட போகின்ற போது ஒவ்வொரு கோயிலிலும் முரசு அறையப்பட்டது. அந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் இந்த பக்கவாத்தியங்கள் எல்லாம் அருமையாக இருந்தன. அதோடு அந்த பின்னணி திரை காட்சிகள் இவை எல்லாமே இந்த நாடகத்திலே அருமையாக செய்யப்பட்ட விஷயங்கள் என்று நான் சொல்லுவேன். நாடகத்திலே கொஞ்சம் முன்னேறலாம் என்று நான் நினைப்பது, விமர்சனம் என்று கேட்டபடியால் நான் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் வேறு ஆட்களும் கோடிட்டு காட்டியதுதான். நான் நினைக்கிறேன் ஆகலும் முன்னேறக்கூடியது என்று சொன்னால் நடிப்பு என்ற பக்கத்திலே தான் நான் நினைக்கிறேன் முன்னேறுவதற்கு இடம் இருக்கிறது. பாடல், நடனம் என்பவற்றையெல்லாம் விட இதை நான் இலகுவாக சொல்லவில்லை. என்னென்னு சொன்னால், ஒரு பாரதி பள்ளியிலிருந்து இளையோர்கள் வந்து நடிக்கிறார்கள், ஆங்கிலத்தை முதன் மொழியாக கொண்டவர்கள். அவர்களை ஒரு உச்ச நடிப்புக்கு கொண்டு வருவதில் உள்ள சிரமங்கள் தெரியாமல் இல்லை. ஆனால் ஒரு நேர்மையான கருத்தை சொல்லுவது என்று சொன்னால், மற்ற அம்சங்களை விட நடிப்பிலே நாங்கள் கொஞ்சம் இன்னும் முன்னேறலாம். முக்கியமாக அந்த உணர்ச்சிகரமான கட்டங்கள். என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட ரீதியிலே கண்ணகி வந்து அழுகின்ற போது அந்த பாடல், அவர்கள் சொன்னது போல அவ்வளோ நன்றாக இருந்தது பாடல். கோவலனை அந்த உடலை அங்கே கிடத்தி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த உடலுக்கு மேலே விழுந்து கண்ணகி அழுதிருந்தால், அதோடு அந்த அழுகையின் மூலம் அந்த உச்சமான நடிப்பை கொடுத்திருக்கலாமோ, அந்த மாதிரியான இடங்களிலே அவர்களினுடைய நடிப்புகள் இன்னும் சற்று மேம்படலாமோன்னு நான் யோசித்தேன். ஐயா சொன்னது போல தொடக்கத்திலே அடக்கமான ஒரு கட்டுப்படித்தனமான வீட்டை விட்டு வெளியேறாத பாத்திரம் என்பதிலே எனக்கு அதை என்ன மாற்று கருத்து இல்லை. அது அப்படித்தான் வேற வேணும் என்று சொன்னா கண்ணகி அப்படித்தான். ஆனால் அப்படி வந்த போது, அந்த மாற்றம் வந்த பிறகு, என்னுடைய கணவன் கல்வனா என்று கேட்கின்ற போது, அல்லது அந்த உடலின் மேல் விழுந்து அழுகின்ற போது, அந்த கோபமும் அழுகையும் மிகவும் ஒரு சிரமமான கஷ்டம் இருந்தாலும் கூட அங்கே அந்த நடிப்பை இன்னும் அங்கே மெருகேற்றுவதற்கு இடம் உண்டு. அதான் நான் நினைக்கிறேன் இன்னும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடம் என்று நான் சொல்லுவது என்று சொன்னால், முக்கிய பாத்திரங்களினுடைய நடிப்பைத்தான் நான் சொல்லக்கூடியதாக இருக்கு. அந்த 2 கோவலன் 2 கண்ணகியை பற்றி சொன்னார்கள். அது நான் மிகவும் ரசித்த ஒரு விஷயம். வெறுமனே 2 பேர் என்பது மட்டுமல்ல, 2 பேரும் ஒரு மாதிரியாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, எங்கே அதை கொண்டு வந்தது. முக்கியமா கோவலன் 2வது கோவலன் வரைக்கும் அவர் உண்மையில வேற கோவலன், அவர் மாறிட்டார். அப்ப அவர் சரியாக அந்த இடத்திலேயே ஒரு வித்தியாசமான கோவலன் வருகிற போதுதான் அவர் இன்னொருவரை கொண்டு வந்திருக்கிறார். அது நான் ரொம்ப ரசிக்க வருகிறேன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய முகபாவங்கள், முதலில் இருந்தார் சற்று வெளியவர், ஆனால் அவருடைய முகத்திலே இயல்பாக நான் பார்த்தேன். அவர் இயல்பு என்றுதான் நான் நினைக்கிறேன்.
அவருடைய வாயை அவர் வைத்திருக்கின்ற விதம் சற்று கர்வமான ஒரு விதமாகவும் ஒரு சின்ன ஒரு மீசையோடும் அவரோட வாயை சற்று பிதுக்கித்தான் வைத்திருப்பார். ஒரு அகங்காரம் அவருடைய முகத்தில் இருந்தது. அப்ப இருந்த கோவலன் அப்படித்தான். அவன் கொஞ்சம் அகங்காரம், கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனம் உள்ளவர். பிறகு வந்த கோவலன் சிரித்த முகமுடையவராகவும் கொஞ்சம் அதிக உணர்வுகளை பிரதிபலிக்கிறவராகவும் முதிர்ச்சியானவராகவும் இருந்தார். நான் இயல்பாக ஏற்ற முகம் அப்படித்தான். ஆனால் நீங்கள் அப்படி அதை தெரிவு செய்தது உண்மையிலே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதோடு அவருக்கு தாடி இருந்தது. அதாவது முதல் கோவலன் மீசை வச்சவர், ஒரு சவரம் எடுத்தவர். இரண்டாவது கோவலன் வாழ்க்கையில கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் முதிர்த்தி அவருக்கு தாடியோட இருக்கிறார். ஆனால் அவருக்கு சற்று விரிவான முகம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் அவர் நீதியின் பக்கம் வந்து விட்டார், நேர்மையின் பக்கம் வந்து விட்டார் என்றது அந்த மாத்தின இடமும் முகபாவங்களும் உண்மையிலே ஒரு அருமை. அது மாதிரி கண்ணகியும் அங்கே சொன்னது போல 12 வயது சிறுமிதான் கதையின்படி. ஆகவே அங்கே ஒரு சிறுமியே கொண்டு வந்து அருமையாக செய்திருந்தீர்கள். அதே போல அடுத்து வந்த கண்ணகி அந்த ஒரு சற்று வளர்ந்த பெண்ணாக இருந்தது உண்மையில மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஆகவே அந்த மாத்தின இடம் நான் ரொம்ப ரசித்த ஒரு இடம். ஆனால் கோவலனுடைய நடிப்பு போதுமானதாகவும் இயல்பாகவும் இருந்தது. இந்த கண்ணகி பாத்திரம் வேறு சில பாத்திரங்கள், ஐயை மாதிரியான பாத்திரம், ஐய கண்ணகியிடம் உன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்று சொல்லுகின்ற போது ரொம்ப நடிக்கப்படும். எனக்கு ஒரு எண்ணம் முடிச்சது மனசுல, அதை சொல்லலாமோ தெரியாது. மாஜனா கல்லூரி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்படியால் சொல்லுகிறேன். என்னுடைய தாயார் காலத்திலே ஒரு முறை சிலப்பதிகாரம் நடித்திருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய தாயாருக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் ஐயை. நான் நினைக்கிறேன் இது அவ்வளவு முக்கியமான பாத்திரம் இல்லை என்று, அவ்வளவு சின்ன பிள்ளை என்றதால கொடுத்தாங்களோ என்ன தெரியாது. நான் அப்ப யோசிக்கிறேன். இந்த நாடகம் பார்த்த போது எனக்கு உடனே பொறி தட்டி இருக்குது. ஏன் எதற்காக என்னுடைய தாயாருக்கு அந்த நேரம் ஐயை பாத்திரம் கொடுத்தாங்க நான் புரிந்த உடனே அது உண்மையில முக்கியமான பாத்திரம். ஆனால் அந்த இடத்துல கோவலன் கொல்லப்பட்டு விட்டான் என்று சொல்றது ஐயே தான். ஸோ அவர் ரொம்ப நடிக்க வேணும் என்றதே நான் அந்த இடத்துல நான் புரிந்து கொண்டேன். ஆகவே அதுகளை நடிப்பு கொஞ்சம் கவனிக்கலாம் என்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். மற்றது இந்த கதையில எதை எடுக்கலாம் எதை விடலாம் என்றது அதை பற்றி பலமே பேசியிருந்தார்கள். ரொம்ப கஷ்டம். இப்ப பொன்னியின் செல்வன்லயே நாங்கள் இதை பார்த்தோம் போல ஒரு நீளமான ஒரு இதை சுருக்கிற போது எதை வச்சிருக்கிறது எதை விடுறது. அதே போல ஐயா அவர்கள் சொல்லி இருந்தார்கள் சிலப்பதிகாரத்தினுடைய அதை தழுவி அதை உண்மையாக இருப்பதைத்தான் தான் செய்ய போகிறேன், அதை தான் வேறு விஷயங்களை செய்யவில்லை என்று அதையும் நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு சின்ன ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இப்படியான ஒரு சூழல்ல இப்ப சுருக்க வேணும் என்றேக்குள்ள எப்படி சுருக்கலாம் என்று பார்த்தால் பொதுவாக நாங்கள் செய்கிற ஒரு விஷயம், இந்த நாடகத்தன்மை உள்ள பகுதிகளை சற்று நீளமாக காட்டி நாடகத்தன்மை சற்று குறைந்த பகுதிகளை, அதான் நான் சொல்ல நடிக்கக்கூடிய கட்டங்கள்னு கொஞ்சம் இருக்கு. இப்போ இந்த நடிக்கக்கூடிய கட்டங்களை கொஞ்சம் ஜூம் செய்து கொஞ்சம் நடிப்பு குறைவான கட்டங்களை நன்றாக வெளியில் எடுத்தோ அல்லது உரைஞர் மூலமாகவோ சொன்னால் அந்த 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 சிலப்பதிகாரத்தினுடைய அந்த தன்மையை கெடுக்காமல் சில கட்டங்களை சற்று அகலப்படுத்தி இருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. உதாரணமாக நல்லா நடிக்கக்கூடிய அல்லது நடனமாடக்கூடிய கட்டங்கள் என்று சொன்னால் கோவலன் கண்ணகி திருமணம். அந்த திருமணம் அந்த முதலிரவை காட்டினாலும் அந்த திருமணம் கூட அந்த முன்னுக்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற போது கூட பின்னுக்கு ஒரு குறைந்தபட்சம் அவர்கள் அந்த அக்கினியை வலம் பெறுவதாகத்தனும் பின்னுக்கு காட்டியிருக்கலாமோன்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு மேலதிக நேரம் கூட தேவையில்லை. முன்னுக்கு அந்த திருமணம் என்று சொல்லி ஆடுகிறார்கள், அதுக்கு பின்னாலே வச்சு செய்திருக்கலாமான்னு. அதே போல அந்த மாதவி நடனம் ஆடி இருக்கலாம் என்பது அது நிச்சயமா எனக்கும் அது ஒரு இருந்ததுதான். இப்ப அந்த மாதவியினுடைய நடனம், மாதவியும் கோவலனும் முதல் சந்திக்கின்ற கட்டம், காணல் வரி பாடி பிரிகின்ற கட்டம், கோவலன் சிலம்பை விற்பது, கொலையுண்டுற கட்டம், இதுகள் டிராமடைஸ் பண்ணக்கூடிய கட்டங்கள். அதுகளை ஜூம் பண்ணிட்டு மற்றதுகளை பயணம் மாதிரி அல்லது இந்த வசந்த மாலையை விலகூடுறது அந்த மாதிரி நடிப்பு குறைவான கட்டங்களை கொஞ்சம் சுருக்கி இருந்தால் இந்த 3 மணித்தியாலத்துகளே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாமான்னு எனக்கு ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருந்தது. அது என்னுடைய அபிப்பிராயம் தான். மற்ற இந்த அனுஷ்யா சொன்ன ஒரு விஷயம் நான் அதை திரும்ப ஒருக்கா சொல்ல விரும்புகிறேன் சொன்னால் அவரோட நான் ஒத்துக்கொள்கிறேன். நாடகமும் அரங்கிலும் அவர் தான் படிக்கலைன்னு சொன்னார். நாங்கள் கொஞ்சம் படித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆசிரியர் தினம் வரைக்கும். அப்போ குழந்தை சண்முலிங்கம் மாதிரியானவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நான் அந்த பயிற்சி வகுப்புகளுக்கு போன வகையில் மேடையில் எல்லாரும் நடிக்க வேணும், மற்றது மேடையில் யாரும் நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு நான் அறிந்த வகையில் இது திருப்பி சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆகவே அதில் நான் அனுஷாவினுடைய கருத்தோடு உடன்படுகிறேன். அவர் மேடையில் மட்டுமல்ல நாடகரங்க கல்லூரியில் சொல்லுவார்கள், பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய எந்த இடத்துல நீங்கள் நின்றாலும் நீங்கள் நடிக்க வேணும். நீங்கள் ஒரு நாள் நாடகம் பார்க்கக்கூடாது. நான் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் பின் இருக்கிறவர்கள் எல்லாருமே நடித்து கொண்டு தான் இருக்க வேணும். அவர்களுடைய முகம் பார்வையாளர்களின் பார்வையிலிருந்து வெளியில் போகிற வரைக்கும்.
அப்ப என்ன பொறுத்தவரையில இந்த மனதுல திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது இதுதான். இதுல கொஞ்சம் அந்த நடிப்பு பக்கத்தை கொஞ்சம் மெருகேற்றலாம். ரொம்ப சிரமம். இது இலக்குவா நான் சொல்லல. இந்த பிள்ளைகளை வச்சு இவ்வளவு நடிக்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இதை விட நடிக்க பண்றதுக்கு நடிப்பண்றது நாங்கள் சிவாஜி கணேசனை நாங்கள் கூட்டிக் கொண்டு வர முடியாது, அது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அது இலகு வந்து நான் நிச்சயமாக சொல்லவில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை முயற்சி செய்து பார்க்கலாமா என்றது ஒரு தாழ்மையான கருத்து மட்டும். நடிப்பு பக்கத்துல பாட்டு பக்கம் அருமை, கவிதை பக்கம் அருமை, பின்னணி அருமை, கவிதைகள் அருமை, மொத்தமாக அந்த 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 உணர்வை சிலப்பதிகார காலத்திற்கு போய்விட்டோம் என்ற அந்த உணர்வை கொண்டு வருவதிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நான் அந்த முகநூலில் எழுதியது போல ஐயாவர்கள் பகிர்ந்திருந்தார். அந்த அமர் காளி மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. அது முக்கியமான பாடல் கூட அல்ல. மற்றது மட்டு போட்டது, அது நான் டாக்டர் அவர்களுக்கு, இயக்குனர் அவர்களுக்கு, பொறியாளர் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். எத்தனையோ இசை நாடக பாடல்கள், கூட்டு பாடல்கள், நாங்கள் நாடகமரங்கிலும் படித்தபடியால் அதை உடனடியாக அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்ததா. இது வந்து சத்தியவான் சாவித்திரிகள் சிங்கத்தால் நான் அந்த பங்கம் தீர்த்ததாலே என்பதை பாடுகிறார். இது காத்தான் கூத்திலே அந்த இதை வைத்து பாடுகிறார். ஒவ்வொரு என்ன வடமோடியிலே தந்த தயிரத்தாம் திந்த தீர்த்தத்தை வைத்து செய்கிறீர்கள். இப்படி எத்தனை நாடகங்களை நாங்கள் செய்த மட்டுக்களை கூட நாங்கள் ஒரு சுவைஞராக அதை பார்க்கக்கூடியதாக இருந்ததாக நீங்க சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அறிமுகம் கொடுக்கின்ற போது வெறுமனே சிலப்பதிகாரம் என்று மட்டுமல்ல, வடமோடி மட்டுக்கள், தென்மோடி மட்டுக்கள், இசை நாடக மட்டுக்கள், காத்தான் கூத்தும் மட்டுக்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் இதுக்கெல்லாம் கொண்டு வருகிறோம் என்பதை சொன்னால் எங்களுடைய இளைய தலைமுறை கூட இவ்வளவு விஷயம் எல்லாம் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக 2 வருஷத்துக்கு முதல் இங்கிருந்த ஒரு மாணவி வடமோடி கூத்தை பற்றி தன்னுடைய அந்த HSC எக்ஸாமுக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி அவர் பேசியிருந்தார். அப்பொழுது அவர்கள் கேட்டிருந்தார். தாயாரும் உண்மையில் ஒரு சங்கீத நாடக கலாவித்தர் தான், அவரும் என்னோடு பேசியிருந்தார். ஆகவே இப்ப இந்த விஷயங்களை நாங்கள் எங்களுடைய அந்த மலரிலே சொன்னால் கூட இன்ன மட்டுக்களை நாங்கள் பாவித்திருக்கிறோம் என்று நீங்கள் செய்தது நல்ல விஷயம். அதை சொன்னால் மாணவர்களும் புரிந்து கொண்டு இதுகள் எல்லாம் இருக்கின்றன என்று தேடி பார்ப்பார். உண்மையை நான் ரொம்ப ரசித்தேன். ஒவ்வொரு மட்டையும் தேடிக்கொண்டிருந்தேன். தெரிந்த சினிமா பாட்டை தேடுவது போல இதை கொண்டு வருகிறார்கள், இந்த மட்டை கொண்டு வருகிறார்கள், இந்த மட்டை கொண்டு வருகிறார்கள், கேட்ட மாதிரி இருக்கே என்று கொஞ்சம் யோசித்து பாருடா, இதுதான் நீங்க வருகிறதுன்னு சொல்லி அது எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மொத்தமாக பார்க்க போனால் இது ஒரு பகீரத முயற்சி. விமர்சனங்கள் சொல்றது என்பது இலக்கு, செய்து முடிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஆகவே அவர்கள் கேட்டபடியால் தான் நாங்கள் அதாவது இதை நான் யோசித்த சொன்னால் நானும் சேர்ந்து இதை செய்திருந்தால் இன்னும் என்னென்ன இடங்களிலே நாங்கள் இதை மெருகேற்றலாம் என்று யோசித்ததை ஒழிய நிச்சயமாக அதை ஒரு விமர்சனம் என்று சொல்லுவது, விமர்சனம் என்று சொல்லே தவறு என்று நான் நினைக்கிறேன். அதாவது இன்னும் நல்லாக இருப்பது, பொன்னின் குடத்துக்கு பொட்டுட்டது போல என்று சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். அதாவது ஏற்கனவே மிகவும் நன்றாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை ஆசை பற்றி அறிதலுட்டேன் என்பது போல இன்னும் நன்றாக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று என்னுடைய மனத்தில் வந்த எண்ணங்கள். அதை தவிர உங்களுடைய முயற்சிக்கு மிகவும் நன்றியும் வாழ்த்துக்களும், அதோடு மிகவும் திருப்தியான ஒரு அரங்காடலாக அமைந்திருந்தது. நன்றி பிரவீணன். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இதை ஒட்டி சொல்ல வேண்டும் என்ற ஒரு கடப்பாட்டிலே நான் சொல்கின்றேன். இதுவும் என்னுடைய பார்வையிலே எழுந்த ஒரு பார்வையாக இருந்தது. என்னென்றால், அந்த கோவலன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கண்ணகிக்கு தெரிவித்த போது இருந்த அதிர்வலைக்கும் பிறகு அந்த கண்ணகி தானாக அந்த புலம்புகின்ற அந்த காட்சிக்கும் இடையிலான அந்த தொடர்பு வந்து கொஞ்சம் அற்றுப்போய் இருந்தது போல எனக்கு தெரிந்தது. அது விடுபட்டு போன்றது போல, தனித்தனி களமாக அது அந்த தொடர்பில்லாதது போல ஒரு பிரமை எனக்கு எழுந்திருந்தது. அந்த அதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அது எப்படி செய்யலாம் என்று சொன்னால், தொடர்ந்து அழுது கொண்டே போயிருந்தால் அந்த உச்ச நடிப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற போது அந்த மாதிரியான ஒரு இது இருக்கா என்று சொன்னால், இப்பொழுதுதான் கணவன் சொல்லப்பட்ட சொல்லுங்க. அதைத்தான் தவிர்க்க விரும்பினது. அதாவது கண்ணகியினுடைய செய்தி, கோவலன் செய்தி வந்தவுடனே கண்ணகி நேரடியாக பழக்கத்தையாடுறதுக்கு போகவில்லை. அது இளங்கோவடிகளுடைய பிரில்லியன்ட், இளங்கோவடிகளினுடைய எழுத்தினுடைய மிக அருமையான ஒரு நாடக உருவாக்கம். அதுக்கு பிறகுதான் செங்கதிர் செல்வனே காய்கதிர் பிறகு விஷயங்கள் நடந்துதான் போகிறது. கோவலனுடைய மரணத்துக்கு பிறகு நேரடியாக கண்ணகி வந்து அங்க போயிருக்கலாம் தான். அப்படி வர இல்லை, அப்படி இல்ல.
போறதுக்கு முதல் உள்ள அந்த அவருடைய அந்த புலம்பல் இருக்குது தானே, அந்த 2க்கும் இடையிலான அந்த தொடர்பு வந்து கொஞ்சம் விடுபட்டது போல இருந்தது. அந்த செய்திக்கு பிறகு வந்த ஒரு தனி காட்சி இருந்தது தானே, அந்த கண்ணகியினுடைய காட்சி. அதுக்கும் இடையிலான அந்த தொடர்பு கொஞ்சம் தனித்து நின்றது போல இருந்தது 2மே. இல்ல, நீங்கள் சொல்லுவது எங்களுக்கு விளங்குது. இப்ப நான் நினைக்கிறேன் நாங்கள் சொல்ல வரது என்னன்னு சொன்னால், எழுத்து என்று சொல்லப்படுகிற இலக்கியமும் நாடகம்ன்றதும் வேற வடிவங்கள். ஆகவே இப்ப நாங்கள் அதுக்கு சில விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டி இருக்கும். இப்ப உதாரணமாக பொன்னியின் சொல்றேன்னு சொன்னால், கல்கி இடையில கதையை விட்டுட்டு எங்கேயோ போவார். இப்ப அவர் 2 அத்தியாயம் எழுதியிருப்பார், பாண்டியருடன் நடந்து திருப்புறம்பியம் போர். அப்ப அது வரலாறு, அவர் எழுதினது அப்படித்தான். ஆனால் நாங்கள் அதை திரைப்படத்துல சொல்லிக்கல, அந்த இடத்துல நாங்கள் விட்டுட்டு திருப்புறம்பியம் போருக்கு போனால் அது திரைப்படத்துக்கு அது சரி வராது. அதுதான் அந்த வடிவ வித்தியாசத்தாலதான் அது வாரதுன்றது உண்மையோடைய. இவர் இளங்கோவடிகள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாருன்றது அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நிச்சயமா. ஆமா ஆமா. பகீரதி, நீங்கள் இந்த இவ்வளவு மாணவர்களையும் திரட்டி, அதுவும் வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு காட்சி அமைப்புகளுக்கு, அதுவும் இந்த நாட்டிலே பிறந்த பிள்ளைகளை கொண்டு வந்து ஒருங்கமைப்பிலே எப்படியான சவால்கள், அதை எப்படி நீங்கள் சாதித்திருந்தீர்கள்? சவால்கள் என்று கூறப்போனால் அவர்களது அந்த நேர பிரச்சனை தான் பெரிய சவாலாக இருந்தது. என்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வேலை பழுக்கள் இருக்கிறது. சில பேர் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை விட பகுதி நேர வேலை செய்கிறார்கள். சில பேர் பிசி உயர்தர பாடங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கணக்கு பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் சாதிக்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் முழு மனதோடு இந்த நாடகத்தில் அவர்கள் ஈடுபாட்டோடு பங்கு கொண்டதுதான் அதன் வெற்றிக்கு ஒரு காரணம் என்று நான் கருதுகின்றேன். அவர்கள் என்னால் பாரதி பள்ளியில் சிறுவயது முதலே அந்த நாடகம் என்ற ஒரு விடயம் எல்லா பிள்ளைகளுக்குமே தானாகவே வந்துவிடும். ஏனென்றால் கிண்டர்ல இருந்து வீசி மட்டும் நிதிசார்ந்த நாடகங்கள் போய்கொண்டிருக்குமே. எப்படி ஒவ்வொரு வருஷம் தற்சமயம் ஒரு வருஷம் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அது செய்ய போடாட்டால் உடனே பிள்ளைகள் கேட்க தொடங்கிடுவார்கள், ஏன் இந்த முறை நாடக விழா வைக்கவில்லை என்று. சோ அந்த கல்ச்சர் எங்களோட பாரதி பள்ளியில அதிகமாகவே இருக்குது. ஆனா நாங்கள் தெரிவு செய்தெல்லாம் முத்துக்கள். அப்ப அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த பிரதான வேடங்களை ஏற்று நடிக்கக்கூடிய மாணவர்கள். அப்ப அவர்களுக்கு அந்த புரிதல் இருந்தது. புரிதலோடு அவர்களுக்கு தமிழ் அறிவும் போதுமானதாகவே இருந்தது. அதனால் எங்களுக்கு பெரிய சவால்கள் இருக்கவில்லை. ஆனால் எல்லாரையும் ஒரே நேரம் எடுப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான், உண்மையை கூறினா என்ன. ஆனால் அவர்கள் சில நேரங்கள்ல இந்த பகுதி நேர வேலையெல்லாம் விட்டு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்ப திங்கட்கிழமை எல்லாம், போன திங்கட்கிழமை எல்லாம் பல்கலைக்கழக படிப்புகள் இருந்தது. மற்றவர்களுக்கு தான் விடுமுறையை தவிர்த்து பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை இல்லை. ஆனா அவர்கள் எல்லாம் அதையெல்லாம் விட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அவர்கள் கருதினார்கள். தங்களது ஒரு ஆளுமையை காட்டுவதற்கு ஒரு தகுந்த இடமாக இருந்தபடியினால் அவர்கள் எல்லாம் மிகவும் விருப்பத்துடன் பங்கு பெற்றிருந்தார்கள். பெற்றோர்களுக்கும் நன்றி கூற வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுக்கு. அந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக, அந்த முழு அரங்காடலையும் தொடர்ச்சியாக பயிற்சியாக கொடுத்திருந்தீர்கள், அல்லது பகுதி பகுதியாக காட்சிகளாகத்தான் நாங்கள் முதல் செய்து பிறகுதான் அந்த மாலையை தொடுத்தோம் எல்லாவற்றையும் ஒன்றாக. எல்லாரையும் கூப்பிட்டா 45-50 மாணவர்கள். அவர்களை அடக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். குறிப்பாக ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் விளையாட்டு துடுக்குத்தனம் அதிகமாகவே இருக்கும். அப்பொழுது காட்சிகளாக நாங்கள் செய்து கொண்டு பிறகுதான் நாங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒத்திகை செய்து வந்தோம். இதுல நாங்கள் ஒரு சொன்ன விஷயம், இவர்களை மாணவர்கள் போக அவர் இந்த உடைகளை பற்றியும் இந்த அலங்காரங்களை பற்றியும் இதை பற்றி சொன்ன பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. அது உண்மையில பெயரையே நான் இங்கே குறிப்பிட்டு விட வேண்டும். ராஜி அக்கா என்று நாங்கள் அவரை சொல்லுவது. அவர் இரவு பகல் பாராமல் அவரும் பசுபதிதாசன் என்ற 2 பேர் தான். இதுல எல்லாவற்றையுமே எதையுமே நாங்கள் வாங்கவில்லை, எல்லாம் உருவாக்கப்பட்டது. அது அவருடைய உழைப்பினால். அந்த உடைகள் கூட கருப்பா, அதெல்லாம் அவர் ராஜியினுடைய கற்பனையினுடைய பொறுப்பவர்கள். இப்படிப்பட்ட உதவி இல்லாமல், பின்னணியில் இப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் இது சாத்தியம் அல்ல. நாங்கள் சும்மா சிலப்பதிகாரம், நானும் பகிரதையும் சேர்ந்து சிலப்பதிகாரம் செய்கிறவர்கள். இதுல பின்னணியில இருக்கிறவர்கள் எங்களை விட மிக முக்கியமானவர்கள். ரிஹர்சல் ஒத்திகைகளுக்கு நிற்பார்கள். ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அவர்கள் தான் பிறகு அங்கே மேடை நிர்வாகத்துக்கு நின்றார்கள் அங்கே. அப்ப இவர்கள் எல்லாரும் மிக முக்கியமானவர்கள். இந்த உடைகளை அந்த உடைகளை தைத்தது கூட இருந்து வீட்டுல ஒன்றாக இந்த வீரர்களுடைய உடை இது எல்லாத்தையும் தைத்து இப்படிப்பட்ட
ஒரு பெரிய ஒரு கூட்டு வேலை ஒன்று, டீம் ஒர்க் இதில் இருந்தது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாடகத்துக்கு. இந்த பாரதி பள்ளியில வந்து தமிழ் பாடநெறியை தவிர நாடக விழா, விளையாட்டு போட்டிகள் இதை நீங்கள் ஒரு கட்டாயமாக வைத்திருக்கிறீர்கள். அந்த விளையாட்டை தவிர்த்து இந்த நாடகத்தையே நீங்கள் சிறு வயது முதல் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய பாடசாலையிலே. பாடசாலையை பொறுத்தவரை சுருக்கமாக சொன்னால், இப்ப உதாரணமாக இப்ப என்னை நான் பாடசாலைக்கு அந்த 6 வளாகங்கள் இருக்கின்றன. நான் போனால் சில மாணவர்கள் என்ன கேட்பாங்க, கண்ட உடனே கேட்பார்கள், என்ன நித்தி மாமான்னு சொல்லுவாங்க. நித்தி மாமா நாடகம் எப்பொழுது? அப்ப என்னென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நாடகங்களை ஏதாவது சாட்டி கொண்டு போறது பெருமன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரியான ஒரு மாணவர்களுக்கு நாடகம் விருப்பம். நாங்கள் மற்றது அவர்களை சுயாதீனமாக வைத்து அவர்கள் மேடையில் ஏறி நடித்து பார்க்கிற பொழுது பிரதான பாடசாலைகளில் இவர்கள் எல்லாருக்கும் இடம் கிடைக்கிறது இல்லை. அங்கே ஏராளமானவர்கள் அவர்கள் நாடகம் வைத்தால் ஆடிஷன் பண்ணி முயற்சியில் தான் எடுப்பார்கள். ஆனால் பாரதி பள்ளியில இப்ப நடக்க போறது நாடக விழா இந்த வருஷம் 3 நாடக விழா இன்னும் நடக்க இருக்கிறது. இதுக்கு அதுல 500-600 நாங்கள் மேடையேற்றுவோம். அவ்வளவு பேரையும் தயாரித்து சும்மா மேடையில் ஏற்றி இறக்குறது அல்ல, அவர்களை முறையாக தமிழ் வைத்து முறையாக நடிக்க வைத்து மாபெரும் ஒரு பெரிய ஒரு வேலையை நாங்கள் அது ஒவ்வொரு வருஷமும் 30 வருஷமாக செய்கிறோம். இதன் பெறுபேறு தான் இந்த நாடகத்தில் கூட நாங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி தான். இதுல இன்னொரு விஷயம் நான் நிறைவா சொல்ல விரும்புறேன் என்றால், இது பாரதி பள்ளி மட்டுமல்ல, மகாஜனா கல்லூரிக்கும் இந்த ஆழமான பாரம்பரியம் உண்டு. அதே அவர் அந்த மகாஜனர் என்ற வகையில தான் அவர் அதை செய்ய தொடங்கினார். மகாஜனா கல்லூரி என்பதும் வந்து இந்த நாடகத்துக்கு மிகவும் பெரிய ஒரு இடம் கொடுக்கின்ற ஒரு பாடசாலை. அதாவது நாடகம் நடித்து அந்த ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் எல்லோருக்கும் உண்டு. பேராசிரியர் கந்தராஜா அன்றைக்கு மேடையில வைத்து சொல்லியிருந்தார், நான் கைதடியிலிருந்து தெல்லிப்பளைக்கு வந்ததுக்கு அந்த நாடகத்துல சென்று நடிக்க வேண்டும் என்றதுதான் காரணம் என்று கூட அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த பாடசாலை, எங்களுடைய பாடசாலைக்கும் அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அவரும் மகாஜனர் என்ற வகையிலே தான் நான் அதை சொல்லுகிறேன். ஆகவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி இப்பொழுது 1 மணி நேரத்தை கடந்து இருக்கிறது. எனவே வேறு ஏதாவது விடுபட்டவை என்று நீங்கள் யாராவது, எனவே பொதுவாக கேட்கின்றேன், வேறு ஏதாவது கருத்துக்கள் அல்லது விமர்சனங்கள், கேள்விகள் இருக்கிறதா? முதலே சொன்ன மாதிரிதான் இந்த பக்கவாத்தியத்தை நிச்சயமாக நான் சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் அந்த ஹார்மோனியம் வாசிப்பவர் மிக அழகாக ஒவ்வொரு கட்டங்கள் வருகின்ற பொழுது ஒரு இசை ஒன்றை வாசிப்பேன். நான் தனிப்பட்ட ரீதியில போய் அவருக்கும் மிருதங்கம் வாசித்தவருக்கும் வயலின் வாசித்தவர் பாடினவர்கள் எல்லோருமே நன்றாக செய்தனர். அவர்கள்லாம் இந்த ஒரு நாடகத்தின் உயிர் நாடி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள்லாம் அந்த விறுவிறுப்பாக வச்சிருந்தவர்கள் அவர்கள்தான். சில வேளைகளில் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, 2 அமர்வுகளாக நடைபெற்றதால் சில வேளைகளில் நான் 2வது அமர்வில் தான் பார்த்தேன் நாடகத்தை. இவ்வளவு நீண்ட நாடகத்தை 2ஆம் தரம் உடனடியாகவே தொடங்கினபடியே சில வேளை பிள்ளைகளுக்கு ஒரு களைப்புகள் இருந்ததோ எனக்கு தெரியவில்லை. 1வது அமர்வு பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். ஆனாலும் அவர்கள் வந்து அதை ஒரு நிமிஷம் கூட தாமதமாகாமல் அடுத்தது என்ன பெற போதும் அப்படி நாங்க யோசிச்சு கொண்டிருக்காம அப்படியே தொடர்ந்து அந்த சொல்லுவார்களே, மேடைக்கு பின்பக்கம் இருந்து அவர்களை அனுப்பி கொண்டிருந்தவர்களையும் திரைக்கு பின்னால் இருந்தவர்களுக்கு நிச்சயம் பாராட்டி சொல்ல வேணும். ஏனென்றால் அப்படி கடகடகடான்னு அனுப்பி கொண்டிருந்தார்கள். அது உண்மையில் அது ஒரு முக்கியமான பாராட்டுக்குரிய விடயம். அதை நான் சொல்ல வேண்டும் கட்டாயமா. அரங்க அளிக்கை என்பது 6 மணித்தியாலம் என்று நீங்கள் சேர்த்து பார்த்தால், ஒரு நாடகம் 3 மணித்தியாலம் எடுத்தது, 6 மணித்தியாலம் என்று நீங்கள் சேர்த்து பார்த்தால், நான் நினைக்கிறேன் தமிழ் நாடகத்துறை வரலாற்றிலேயே சில வேளையில 1வதாக கூட இருக்கலாம். அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாரும் பார்த்தால் கூட 4 மணித்தியாலம் 1 மணித்தியால நாடகங்கள் தான் நாங்கள் செய்வது வழக்கம். 1 மணித்தியாலம் கூத்து என்பதற்கு பிறகு வடமொழி தென்மொழி அந்த காலத்துக்கு பிறகு இந்த அரங்க அளிக்கை ஒரு 6 மணித்தியாலம் ஒரு நாள் செய்வது என்பது ஒரு முதல் தடவையாக கூட இருக்கலாம். அது உண்மையிலே சாதனை. மற்றது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்கொற்றக்கூடிய கூட பின்னுக்கு இருந்து ஒருத்தர் பிடிச்சு கொண்டிருந்தார், அதை சாய வேண்டும் என்பதற்காக சரியான நேரத்தில் அதை சாய்த்தார். அதையும் சொல்ல வேணும். இந்த நீங்க சொல்ற அந்த ஒலி வந்து ஹார்மோனியம் மட்டும் இல்லை, மற்ற ஒலிகளும் வந்து அந்த பிஜிஎம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்தந்த சந்தர்ப்பத்தில் அழகாக வந்து சேர்ந்து அந்த அரங்கில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அது உணர்த்துவதாக அமைந்திருந்தது. இல்ல, இன்னொரு விஷயம் வந்து என்றால், சிட்னியில வந்து இவ்வளவு நீள நாடகங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் தயார்படுத்தப்படவில்லை. இப்ப இங்க நீங்க
நிதி அவர்கள் குறிப்பிட்டது போல நாடக விழாக்கள் எல்லாம் எனக்கு மெல்பர்னில் இருந்த அனுபவத்திலே எனக்கு அது நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சிட்னியில வந்து இப்படியான நீள் தயாரிப்புகளுக்கு மக்கள் தயார்படுத்தப்படவில்லை. இன்னொரு விஷயம் வந்து நான் குறிப்பிட்டது போல அந்த சிலப்பதிகார விழாவுக்கு நாங்கள் கூட இங்கே தமிழ் பாடசாலை ரீதியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் ஒரு நிகழ்வை அரங்கேற்றினோம். அது என்னென்றால் எல்லா மாணவர்களையும் ஒளிப்பதிவு செய்து, அதாவது ஒரு படத்துக்கு வந்து எப்படி நாங்கள் பின்னணியில ஒளிப்பதிவு செய்வோமோ அதே மாதிரி எல்லாரும் அந்த செந்தமிழிலே பேச வைத்து மேடையிலே வாயசைத்தார்கள். இங்கே வந்து பாடினவர் தான் ஆட வேண்டும், ஆடினவர் தான் பேச வேண்டும். உண்மையிலேயே நான் இதை படிப்படியாக நான் அந்த என்னுடைய விமர்சனத்திலும் குறிப்பிட்டிருந்தேன். இந்த நீங்கள் தொடங்கிய போது எனக்கு கண் அப்படியே பொல பொல என்று கண்ணீர் வந்தது. அவ்வளவுக்கு ஒரு நேர்த்தி, அந்த நேர்த்தி வந்து இதுவரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டதே இல்லை. என்னுடைய அனுபவத்திலே பிரவீணன் நிறைய மேடைகளை பார்த்திருப்பார். ஆனால் அவ்வளவுக்கு இந்த நாட்டினுடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்து வந்து காட்டியது என்பது பெரிய ஒரு பாரதி பள்ளிக்கு வேறு சாதனைகள் இருக்கலாம், ஆனால் இது ஒரு பெரிய சாதனை என்று நான் சொல்வேன். என்றால் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வைத்து செய்தது அந்த மாணவர்களுக்கும் எதிர்காலத்திலே வந்து பெருமைப்படத்துக்கு தக்க ஒரு விஷயம் இந்த அரங்காடல். அடுத்தது நீங்கள் வேறு எங்கேயாவது மாநிலத்துக்கு செல்ல இருக்கிறீர்களா அல்லது மீண்டும் மெல்பர்னிலே இன்னொரு அளிக்கை இருக்கிறதா? பல இடங்களில் கேட்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு படிப்பு, பல்கலைக்கழகம், வேலை. ஆனபடியால் நாங்கள் அடுத்த டிசம்பர்ல திரும்ப இதை பற்றி நவம்பர் மாதத்துல யோசிக்கலாம். அதுவரையும் இதை பற்றி மூச்சு விட வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டோம். இதுல ஒரு விஷயம், இந்த பிள்ளைகள் கலைத்தது உண்மை. ஆனால் நாங்கள் உண்மையை சொன்னால் பிள்ளைகள் கலைக்கவில்லை, நாங்கள் தான். நான் உண்மையா கலைத்து போனேன். கண்ட்ரோல் ரூம்ல அப்படியே கான்சென்ட்ரேட்டடாக இருந்து அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்து கொண்டு இருந்த பொழுது எனக்கு கடைசியாக கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் விளையாட்டு. ஆனால் முதல் இரவு வந்து 4-5 மணி நேரம் தான் படுத்திருக்கார்கள் அது நிறைய பிள்ளைகள். அது பார்க்கிற பொழுது கூட எனக்கு மிகவும் உதுக்கமாக இருக்கிறது. 5 மணி பஸ்ல வந்து அதுக்கு பிறகு பல விஷயங்கள் 12 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு 5 மணி நேரம் படுத்து வந்து அடுத்த நாள் முழுவதும் எவ்வளவு தூரம் செய்து கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் உருக்கமாக இருக்கிறது எனக்கு யோசிக்கிற பொழுது. ஆனால் அவர்கள் கலைக்கவில்லை சொல்லலாம். ஒரு குறிப்பமான சில விரும்புகிறேன். அந்த பாரதி பள்ளியின் சார்பில் நாங்கள் மகாஜனா பழைய மாணவர் சங்கம், இது வார்த்தைகளில் சொல்ல முடியாது எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றன. இங்கு மட்டுமில்லை, உலகம் எங்கும் இருக்கின்றன. எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் மகாஜனா பழைய மாணவர் சங்கம் ஒரே ஒரு சங்கம் தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி துணிச்சலோடு முன் வந்து இப்படி எங்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் இடத்தை தந்து ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இது நான் வெளிப்படையாக சொல்ல, யாராவது அடுத்த முறை வேறு ஒரு சங்கம் செய்ய முன்வாருங்கள், ஒரு சவாலாகவே இதை விடலாம். நிறைவாக அதைத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் எடுத்த இந்த முயற்சி என்பது பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம். இங்கே இருக்கின்ற எங்களுடைய இளம் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு செய்வது என்பது எதிர்காலத்திலே இதை பல பழைய மாணவர் சங்கம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு விடயத்தையும் சொல்லி என்னுடைய பகுதியை நிறைவாக்குகின்றேன். பாரதிராஜா சொல்லுவார், தன்னுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணனை தன்னுடைய கண்களன், கண்ணன் என்னுடைய கண்களன். அதே மாதிரி மாவை நித்யானந்தன் அண்ணா, உங்களுடைய சிந்தனையை வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக பகீரதி அவர்களுடைய அந்த செயல் வடிவத்திலே நாங்கள் பார்த்தோம். அதுதான் இது ஒரு பெரிய ஒரு வெற்றி. அதுல எந்த விதமான மாசும் இல்லை என்றுதான் நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வேன். ஒரு வரிதான் சொல்ல விரும்புகிறேன். பைரதி இந்த நாடகம் தொடங்கி 5-6 மாதங்கள் வீட்டிலே சமையல் இல்லை என்று சொல்லிவிடலாம். இல்ல அதே போல சொல்லுங்கள். இதுல வந்து நாங்கள் அந்த சில நான் சொன்ன 2 விடயங்கள் எல்லாம் இன்னும் நாடகத்தை மெருகூட்டலாம் என்றதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சனமாகத்தான் நான் அதை வைத்தேனே தவிர்த்தி, மற்றும்படி நிறைய நிறைகள் இருக்கின்ற அதெல்லாம் நான் நிறைய லிஸ்ட் போட்டு உங்களுக்கு சொன்னேன்னா, நான் இந்த இடத்துல கொஞ்சம்
நீங்க நீட்டி இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தை தவிர்த்து, மற்றும்படி இங்கே தமிழ் வந்து பிள்ளைகளுக்கு 2ஆம் மொழி, முதல் மொழி ஆங்கிலம், 2ஆம் மொழி தமிழ் பேசும் மாணவர்கள் இப்படி ஒரு கதையை உள்வாங்கி 2 மணி நேரமும் அங்க 2.25 மணி நேரம் ஒரு நாடகத்தை, ஒரு கதையை, காப்பிய தமிழ்ல இருந்த முதல் காப்பியத்தை கண்முன்னே காட்சிப்படுத்துவது என்பது இலகுவான காரியமில்லை. நீங்கள் அதை பயிற்சி கொடுத்தது, அதுக்கு பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த பிள்ளைகளை தவறாது, அது நிறைய வகுப்பு பாடங்கள் அது கண்டிருக்கும் கொண்டு வந்தது நல்ல முயற்சி, நல்ல கூட்டு முயற்சி. இங்க தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி அவர்களுக்கு களம் அமைத்து கொடுத்தது உண்மையில் அவர்களுக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கத்தான் வேண்டும். அல்லாவிட்டால் மெல்பேர்னுக்கு சென்று பார்த்த, மெல்பேர்னில் இருக்கும் ரசிகர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி அந்த வாய்ப்பினை சிட்னியில் இருக்கும் இளையோர்களுக்கும் இங்கே என்னை போன்ற பலருக்கும் இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கி அவர்களுக்கு களம் கொடுத்தது உண்மையில் அவர்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அதை வீடியோ வடிவில், காணொளி வடிவில் வருகின்ற பொழுது அப்படி நாம் பார்த்து ரசிப்போமோ எனக்கு தெரியாது. ஆனால் நேரிலே பார்க்கின்ற பொழுது உண்மையில் நான் மாவை நித்யானந்தன் அவர்களுக்கு உடனே ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. பிறகுதான் யோசிக்கின்ற பொழுது சில விடயங்களை நீங்கள் கேட்ட மாதிரி மெருகூட்டுவதற்காக கூறியதை தவிர மற்றும்படி உண்மையில் ஒரு சந்திரிகா சொன்ன மாதிரி நாங்கள் கொடுத்த பணத்திற்கு மேலாக ஒரு நிறைவான நிகழ்ச்சியினை இந்த தெல்லிப்பள மகாஜனா கல்லூரி பழைய மாணவர்கள் தந்ததற்கு உண்மையில் நான் சிட்னி வாழ் மக்கள் சார்பென்று கூட சொல்லலாம் நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி பாகிரதி அவர்களுடைய அந்த நடன அமைப்பு, அவர்களுடைய நட்டுவாங்கம் தவிர அந்த பாடல் பாடியவரை வந்து பாராட்ட வேண்டும் ஐயா. அந்த குரல் வந்து அவ்வளவு அழகாக அருமையாக, அந்த ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளைகள் பாடும்போது அவர் அதில் சேருவதும் அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் நிறுத்துவதும் அது அவ்வளவு அருமையாக இருந்தது. அவர் இந்த இடத்தில் இல்லாதனால அதை நான் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்றேன். எங்களுடைய பாராட்டுகளை சொல்றேன். மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் சார்பிலே இங்கே உங்களுடைய பாராட்டுதல்களுக்கும் உங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன வசனங்களுக்கும் நன்றி. உண்மையிலே நான் என்னுடைய முகநூலிலும் எழுதியிருந்தேன், இசையும் எனினும் இசையாதேனினும் வசை தீர எண்ணுவர் சான்றோர் என்று நாலடியார் சொல்லும். பெரியவர்களுடைய சான்றோர்களுடைய இயல்பு பெரிதாக சிந்திப்பது. நித்யானந்தன் ஐயா அவர்களுடைய நாடகத்தை பார்க்கின்ற போது நான் ஒன்று புரிந்து கொண்டேன். அவர் பெரிதாக சிந்தித்திருக்கிறார், துணிந்து யோசித்திருக்கிறார், ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து செய்ய முடியும் என்று செய்திருக்கிறார். அதே போல மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் நாங்களும் எங்களுடைய ஆகலும் பெரிய ஒரு பழைய மாணவர் சங்கம் என்பதல்ல, எங்களில் ஒரு சிலர் தான் இதிலே இரவு பகலாக அதை உழைத்து, எங்களுக்குமே உண்மையிலே நித்திரை என்பது மிகவும் குறைவாகத்தான் அந்த வேற இறுதியில் இருந்தது. நாங்கள் அதை செய்திருந்தோம். அந்த அடிப்படையிலே இப்ப நான் சொன்ன சில ஆசைகள் கூட இதைவிட ஒரு பெரிய ஆசையை முன்வைப்பதற்காகத்தான் அதை நான் சொல்லியிருந்தேன். என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஓய்வு தேவை, அந்த ஓய்வை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கோடை காலத்திலே இது மறுபடியும் அரங்கேற வேண்டும். இங்கே அல்ல, இலங்கையிலே நீங்கள் அதை கொண்டு போய் செய்ய வேண்டும். இன்னும் பெரிசாக தான் நான் யோசிக்கிறேன், அதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரில் இருந்து பிள்ளைகள் வந்து இப்படி தமிழை வளர்க்கின்றார்கள் என்பதை நம் ஊரிலே பார்க்க வேண்டும், நம்முடைய மக்கள் பார்க்க வேண்டும். சிரமம் தெரியாதது அல்ல, ஆனால் பெற்றோர்கள் அந்த டிக்கெட் பணத்தை கொடுக்க முன் வந்தால் ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் அதை செய்து அது பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். அதற்கிடையிலே நாங்கள் சொன்ன இந்த விஷயங்களை மெருகேற்ற முயன்றால் அது இன்னும் ஒரு அடுத்த தரத்துக்கு போகும் ஆசையில தான் நான் அதை சொன்னேன். அதையும் செய்து நீங்கள் நிச்சயமாக உங்களால் முடியாதது என்பது ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெரிதாக யோசித்திருக்கிறீர்கள், இதைவிட பெரிதாக யோசித்து இது இலங்கையில் அரங்கேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்கு நிச்சயமாக மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் ஒத்துழைப்பு வழங்கும். துரைப்பா மண்டபத்திலே இது அரங்கேற வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு மிகப்பெரிய கனவாக வைத்துக் கொள்வோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிகுந்த நன்றி. இந்த இடத்திலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் திரு மாவை நித்யானந்தன் மற்றும் நாட்டியமணி பகிரதி பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த வழியில நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி பிரபா. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி.